எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம நிலந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் ஒரு சொட்டு ரத்தம். இந்த கதையில வரக்கூடிய பெயர், கதாபாத்திரம், நிகழ்வு எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. இது யாரையும் மையப்படுத்தி எழுதப்பட்ட கதை கிடையாது. ஒரு சொட்டு ரத்தம் கதை முழுவதும் கற்பனையானவையே. கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி திவ்யா தன்னோட அம்மா வள்ளி கைய பிடிச்சுக்கிட்டு கண் கலங்கி நிக்கிறா. வள்ளியோட கண்கள்ல கூட அப்படி ஒரு கண்ணீர். பக்கத்துல இருக்கிற எல்லாரும் சமாதானம் சொல்ல திவ்யா அம்மாவை பார்த்து, போயிட்டு வர அம்மா, கலங்காம போயிட்டு வா கண்ணு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அதான் நல்ல இடம் அமைஞ்சிருக்குல்ல, உன்னை சம்மந்தி சம்மந்தி ஐயா மாப்பிள்ளையெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க, நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல. திவ்யாவோட கண்கள்லேருந்து வந்த கண்ணீரை விட வள்ளி இது கண்ணீர் கம்மி தான். ஆனால் மனசுக்குள்ள பெண் விட்டுட்டு போறாங்களே வேதனை தான். கார் வரவே கார் ஏறி எல்லாரும் கிளம்புறாங்க. திவ்யாவுக்கும் செல்வத்துக்கும் இன்னைக்கு தான் கல்யாணம். ரெண்டு பேரும் சாந்தி வேலுன்னு செல்வத்தோட அம்மா அப்பாவோட மட்டும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஏதோ சாங்கியமா. திவ்யாவோட கணவன் செல்வம், செல்வத்தோட அம்மா அப்பா சாந்தி வேலு இவங்க எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறமா வள்ளி மனசுடைஞ்சு நிக்க பக்கத்துல திவ்யாவோட அப்பா ராமசாமியும் தம்பி வருணும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்க கூட்டத்துல இருந்த திவ்யாவுக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு வள்ளியோட கையை பிடிச்சு, அண்ணி எதுக்கு அழுகுறீங்க, நல்ல சம்பந்தம், மாப்பிள்ளை கவர்மெண்ட் வேலை, மாப்பிள்ளை வீட்டில் சொத்து எக்கச்சக்கமாக கிடக்குது, நாம் தான் மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிற அன்னைக்கு வீட்டை பார்த்தோமே, அப்பப்பா எவ்வளவு மலைப்பா இருக்குது, அது மட்டுமா கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, அங்கே நம்ம திவ்யாவோட ஆட்சி தான், ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? இல்லைப்பா, திவ்யாவோட ஆட்சி தான், மாப்பிள்ளை கவர்மெண்ட் வேலை தான், சம்பந்திங்க ரெண்டு பேரும் நல்லவங்க தான், இடம் தாராளமாக கிடக்குது, ஆனால் 21 வயசில் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு என்ன அண்ணி பண்ணுறது? இந்த காலத்தில் எத்தனை பிள்ளைகளுக்கு கல்யாணம் லேட் ஆகுது, நம்ம திவ்யாவுக்கு நேரமாகவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதான் திவ்யா என்ன படித்தாலும் அவங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, கவலைப்படாமல் இருங்க. இதோ நம்ம வருண் இப்போ 10வது படிச்சுட்டு இருக்கிறான், அவனை படிக்க வச்சு இனிமேல் அவனை பாருங்க, திவ்யாவுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி தாட்டி விட்டாச்சுல்ல. அவங்க சொல்றது சரிதானே, திவ்யாவுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி தாட்டி விட்டாச்சு, இனி பையன் ஒருத்தன் தான், திவ்யாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு அங்கிருந்து கிளம்புறாங்க. வீட்டு வாசல்ல கார் வந்து நின்ன உடனே கார்ல இருந்து வேகமா இறங்குறாங்க சாந்தி. இருங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துடாதீங்க. நல்ல பிரம்மாண்டமான கேட்டுக்குள்ள கார் போறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்திட்டு கேட்டை திறந்துட்டு உள்ள போய் டக்குன்னு எனத்தையும் எடுத்துட்டு வெளியில வரா சாந்தி. தட்டுல ஆராத்தி கழுத்தி இருக்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடி கார்ல ஏற சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்டுக்கும் வீட்டுக்கு இருக்கும். ஆல்ரெடி மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு வந்து பக்கத்து வீட்டு அக்கா அண்ணி அவங்கன்னு எல்லாரும் அந்த வீட்டை பத்தி புகழோன்னு புகழ்ந்தாங்க. ஆனா அதுக்கு எந்த விதமான குறையும் இல்லாம இருந்துச்சு அந்த வீடு. நல்ல பெரிய வீடு, 3 பேர்த்துக்கு, இப்ப திவ்யாவோட சேர்த்து 4 பேர்த்துக்கு அந்த வீடு தேவைதானான்னு ஒரு யோசனை. சுத்தி எங்க பார்த்தாலும் செடி கொடி, மாதுளம்பழம் அப்படி இப்படின்னு சுத்தி முத்தி நிறைய பழங்கள், சப்போட்டா பழம், கொய்யா பழம், தென்னை மரம், வாழை மரம்னு கிட்டத்தட்ட ஒருத்தருடைய இயற்கையான வாழ்வுக்கு என்ன தேவையோ எல்லாமே அங்கே அமைஞ்சிருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே கார்லேருந்து இறங்கி அதை சுற்றி பார்த்தவளோட மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. இவ்வளவு நேரம் இருந்த கவலைகள் எல்லாமே போய் திவ்யாவோட மனசுக்குள்ள புது உணர்வு. திவ்யா, அத்தை இந்தம்மா இதை பொடி. கை நிறைய நிரம்புற மாதிரி ஒரு அகல் விளக்கு. அந்த அகல் விளக்க மாமியார் திவ்யா கையில் வைக்கிறாங்க. அகல் விளக்க பார்த்தவளுக்கு புருவ சுருங்குது. காரணம் இருக்குது, அகல் விளக்கு வெறு விளக்கா மட்டுமே இருக்குது, உள்ளுக்குள்ள எண்ணெயோ திரியோ எதுவுமே போடல. அத்தை இது வெறு விளக்கா? பரவாயில்லம்மா, அதை கொண்டே சாமி ரூம்ல வச்சு இனிமேல் அந்த சாமி ரூமுக்கு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். சரிங்கத்த சொல்லிட்டு அந்த அகல் விளக்கோட வலது கால் எடுத்து வச்சு உள்ள போறா. வீடு கூட அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அகல் விளக்க வாங்கி உள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க மாமியாரு. பூஜை ரூம் அத்தை, பூஜை ரூம் காட்டுறவாமா. கூட்டிட்டு போய் காமிச்ச பூஜை ரூமு ரொம்ப சின்னது. 2-3 ஃபோட்டோ மட்டும் இருக்க, அதுல ஒரே ஒரு சின்ன அகல் விளக்கு இருக்க, அதை மட்டுமே பத்த சொல்றாங்க. குத்து விளக்கோ வேற எதுவுமே இல்லை. அத்தை இங்க சாமி ரூமு இதுதான் கண்ணு சாமி ரூமு. இல்லத்த சின்னதா? அதுவா, நம்ம குலதெய்வத்தை கும்பிடுறவங்க குலதெய்வத்தை கும்பிடும் பொழுது மற்ற சின்னதா வச்சா போதும்னு சொல்லிட்டு மாமா வீட்டு சைட்ல வழக்கம், அதனால தான் நான் சின்னதா வச்சேன், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. இல்லத்த நான் தப்பா எடுத்துக்கல, அதே மாதிரி குலதெய்வத்துக்கு தான் பெரிய விளக்கு, வெள்ளி விளக்கு, குத்து விளக்குலாம் வச்சு கும்பிடணும், நாம வீட்டுல பெரிய விளக்குலாம் வச்சு கும்பிடக்கூடாதுடா. அப்போ குலதெய்வத்தை அது ஊர்ல இருக்குது, ஊருக்கு போய் வேணா பெரிய விளக்க வச்சு கும்பிட்டுக்கலாம், உனக்கு வேணும்னா வெள்ளி விளக்கே வாங்கிட்டு போய் வெள்ளி குத்து விளக்கே வாங்கிட்டு போய் பத்த வச்சு கும்பிட்டுக்கலாம், என்ன சொல்ற?
சரிங்கத்த சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சின்ன விளக்க பத்த வச்சுட்டு அவ அந்த பக்கம் வந்துடுறா. அப்படி இப்படின்னு நாள் முழுக்க கழிய நைட்டு ரூமுக்குள்ள போறா. உள்ள போய் கதவை சாத்தின உடனே பெட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய செல்வத்தோட முகத்துல இனம் புரியாத ஒரு வெக்கத்தோட சேர்ந்த சிரிப்பு. கட்டல்ல போய் உட்கார்ந்தவ, ஏங்க என்னடா, நான் ரொம்ப லக்கின்னு எங்க இருக்கிறவங்களா சொல்றாங்க. எங்க இருக்கிறவங்க? எங்க சைடு இருக்கிறவங்கலாம். ம். எதுக்காக? இல்ல, நீங்க கவர்மெண்ட் மாப்பிள்ள, அத்தை மாமா ரொம்ப நல்லவிங்க, இவ்வளோ பெரிய வீடு. ஆமா, சரி, அதனால நீ லக்கிங்கிறாங்களா? சரி. ஆனா நம்ம வீடு இவ்வளோ பெருசு இருந்து ஏங்க பூஜை ரூமு? திவ்யா, அம்மா சொன்ன நீ கேட்டியா கேட்கலையா? கேட்டுங்க. அப்புறம் எனக்கு இது பேசுற நேரமா என்ன? அந்த கேள்வியோட அன்னைத்த பேச்சு முற்றுப்புள்ளி வைக்கிறான். நைட்டு ஒரு 2:30 மணி இருக்கும். திடீர்னு யாரோ திவ்யாவ உலுக்கி எழுப்புற மாதிரி ஒரு உணர்வு. 2 குலுங்கு குழுவுனவ வெறுக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றா. உட்காரும் பொழுதே முகமெல்லாம் வேர்த்து போயிருது, தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி வறண்டு போயிருது. வேகமா யாரோ ஒருத்தர் ஒடியாந்து திவ்யாவை 2 குலுக்கு குலுக்குனா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட உணர்வு. எந்திரிச்சு பார்க்க பக்கத்துல செல்வம் இல்ல. செல்வம் எங்க போயிருப்பான்னு மெத்தையில உட்காந்துக்கிட்டே அங்கே இங்கே தேடி பார்க்க பாத்ரூம் கண்ணில் படுது. உள்ள எந்திரிச்சு போய் பாத்ரூமை திறந்து பார்க்க அங்க செல்வம் இல்லை. டக்குன்னு வேகமா வந்து கதவை பார்க்கறா. கதவு தாழ்பால் திறந்திருக்குது. அவ எந்திரிச்சதுக்கான காரணம் என்னன்னு அவனால இன்ன வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. ஆனா தொண்டை மட்டும் கவருது நல்லா தெரியவே. வாட்டர் பாட்டில பாக்குறா, சொம்ப பாக்குறா, தண்ணி இல்ல. உடனே கதவை திறந்துகிட்டு வெளியில போய் நிக்கிறா. திவ்யாவோட ரூம்ல இருந்து வெளியில வந்து அப்படியே வலது பக்கமா பார்த்தா நல்ல ஒரு 10 அடி 15 அடிக்கு அப்புறமா ஒரு ரூம். அதுதான் மாமனார் மாமியாரோட ரூம். அங்கிருந்து திவ்யா நேரா பார்த்தானா கிச்சன். அவளோட இடது பக்கமா இருக்கிறதா வெளியில போற இடம். அங்கேயும் இங்கேயும் சுத்தி முத்தியும் பார்க்கறா. அங்க செல்வத்தை காணா. எங்க போறதுன்னு தெரியாம தண்ணி பிடிச்சி குடிக்கிற வாட்டர் பாட்டில் அங்க இருக்கக்கூடிய டேபிள்ல வச்சுக்கிட்டு அத்தை மாமா போய் கேட்கலாமான்னு நினைக்கும் பொழுதுதான் அவங்க ரூமுக்கு வெளியில ஒரு லைட் எரியறது தெரியுது. இப்ப வரைக்கும் வீட்டை அவ சுத்தி பார்த்தா, ஆனா அந்த இடத்த அவ பார்க்கல. அது ஏன்னு அவளுக்கு இப்ப வரைக்கும் தெரியல. உடனே மெல்ல மெல்ல அந்த 10-15 அடியையும் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறா. மெல்ல அந்த அடிகளை எடுத்து எடுத்து வச்சு அங்க போய் நிக்க அந்த இடத்துல லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. அவளுக்கு அங்க ஒரு ஆச்சரியம். நல்லா ஆழமா ஒரு 15லிருந்து 20 படிக்கட்டு மாதிரி படிக்கட்டு கீழே இறங்குது. அது ஒரு வளைவு பக்கமா வந்து மறுபடியும் ஆழமா படி இறங்குது. அந்த எட்ஜிலிருந்து எட்டி பார்க்க படி கடைசியில போய் முடியுது. கிட்டத்தட்ட கீழே இறங்குற படி முதல் ஒரு 15, ஒரு சுத்து வந்து அடுத்த 15ன்னு சொல்லிட்டு மொத்தம் 30 படிகளோட முடியுது. என்னது, இந்த பக்கம் படிக்கட்டு நான் இப்பதான் பார்க்குறேன். சரி, நாம் இப்பதானே வீட்டுக்கு வந்தோம். ஒருவேளை வந்து சமைச்சதுல அத்தை மாமாட்ட பேசுனதுலலாம் மறந்துருப்போம். என்னவா இருக்கும்? கீழே போய் பார்த்தா, வேண்டாம் வேண்டாம், மணி இப்போ 2:30 ஆயிடுச்சு. இப்போ நாம் கீழே போனோம்னா அது சரிப்பட்டு வருமா வராதா எதுவுமே தெரியல. சொல்லிட்டே எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து அவ தோள்பட்டையில் யாரோ தொடர மாதிரி இருக்க. வெறுக்குன்னு பயந்தவ அப்படியே பின்னாடி திரும்புறா. திரும்பின உடனே அவளுக்கு ரொம்ப நெருக்கமா மாமியார் நின்றுட்டு இருக்கிறாங்க. கண்ணு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? இல்லத்த, வந்ததுலேருந்து இந்த இடத்த பார்க்கல. அவரு ரூம்ல இல்லை, அதனால கிச்சனு இல்லை வெளியில எங்காவது இருப்பாரான்னு சொல்லி தேடி பார்க்க வந்தேன். உள்ள பாத்ரூம்ல கூட காணாத்த. அப்பதான் இந்த இடத்துல லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஒருவேளை இங்க இருப்பாரோன்னு சொல்லிட்டு. அவனா? இங்கேயா? இந்த பக்கமா அவன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. எங்க போயிருப்பான்? சரி கண்ணு, நீ போய் படு, அவன் வந்துருவான். இல்லத்த, இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக படுக்கிறதுக்கு. ஓ அப்படியா? நான் தோ வெளிக்கதவை திறந்துட்டு போய் அவனை கூட்டிட்டு வரேன், நீ ரூமுக்கு போ. அத்தை, அவர் இந்நேரத்துக்கு எங்கே போயிருப்பான்? அவனுக்கு இப்படிதான், அவன் ஒர்க்கில் நிறைய ப்ரெஷர் இருக்கிறதுனால வீட்டை சுற்றி தோட்டம் தொரவு ஆடு மாடுன்னு வளர்த்த ஆரம்பிச்சிட்டான். நேரங்காலம் தெரியாமல் டார்ச் லைட் தூக்கிட்டு தோட்டந்தோரத்தில் நடந்து போகிறதும் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆடு மாடெல்லாம் பார்க்கறதுன்னு அவனுக்கு வழக்கமாக போயிருச்சு. அப்படிதான் எங்காவது போயிருந்திருப்பான். திரும்பி அந்த லைட்டை பார்த்துட்டு படியை பார்த்தவ அடுத்து மாமியார்கிட்ட பேசலாமா வேண்டாமான்னு யோசனைக்கு அப்புறமா, அத்தை, இந்த இந்த படி எங்கே போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தயங்கி தயங்கி கேட்கவே உடனே சாந்தி, அதுவா, ஒன்றுமில்ல, பின்னாடி ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறோமில்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும். சுற்றி எதுக்கு போகணுங்கிறதுக்காக மாமா கட்டினாரு. ஆனால் இப்போ அதை திறந்து வைக்கிறது இல்லைப்பா, எப்போவுமே மூடிதான் கிடக்கும். சாவியே எங்கே கிடக்குன்னு எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த கதவையே சுத்தமாக நாங்கள் திறக்கிறது இல்லை.
லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு லைட்டு எப்படி போட்டுனே தெரில. மாமா இது ரூமுக்குள்ளே வரும் பொழுது தெரியாதனமா லைட்டை போட்டு வந்திருந்திருப்பாங்க. நீ ஏன் போட்டு இப்படி குழப்பிக்கிட்டு இருக்கிற? நீ முதல்ல ரூமுக்கு போ, அவன் வந்துருவான். இருந்தாலும் அவளுக்கு அந்த ரூமுக்கு போறதுக்கு பயமா இருந்துச்சு. இவ்வளோ பெரிய வீட்டுல இன்னும் என்னென்ன மூலையில என்னென்ன இருக்குன்னு தெரியாம திகைச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறா. மெல்ல மெல்ல நடந்து அந்த 15 அடியை மறுபடியும் கடந்து கிச்சனுக்கு பக்கமா வந்து திரும்பி பார்க்க மாமியார் இன்னும் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. நான் நிக்கிறேன்ப்பா, போய் படு, நான் போய் அவனை எங்கேன்னு பார்த்துட்டு வரேன். சரி அத்தை அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு டேபிள் மேலே வச்சிருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் எடுத்து போய் தண்ணியை பிடிச்சி குடிக்கிறா. அந்த படிக்கட்டு என்னமோ மனசுக்குள்ள ஏதோ ஒரு உறுத்தலை ஏற்படுத்துது. ஆனா அவளுடைய சந்தேகம் சரியா தப்பான்னு அவளுக்கே தெரியல. இந்நேரத்துக்கு அவர் வெளியில போயிருக்கிறாரு. அத்தை வெளியில போய் பாட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. படிக்கட்டுல லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த படிக்கட்டு பூட்டி இருக்குன்னு சொல்றாங்க. என்னவா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணியை பிடிச்சி நல்லா குடிச்சதுக்கு அப்புறம் அந்த வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணிட்டு மெல்ல மெல்ல கிச்சன்லேருந்து வெளியில் வரா. வெளியில் வந்தவ மறுபடியும் எட்டி பார்க்க மாமியார் அதே இடத்துல நிற்கிறாங்க. நம்ம பயந்துக்குவோங்கிறதுக்காக அவங்க எவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்குறாங்க. கம்முன்னு நம்ம ரூமுக்கு போயிடலாம், அவர் எப்போ வராரோ வரட்டும். ஆனால் ரூமுக்குள்ளே ஜன்னல்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால பயமாக வேறு இருக்குதே. ஸ்க்ரீனை போட்டுட்டு படுத்துக்க வேண்டியது தான். 2:30 மணிக்கு எதுக்காக இவர் போய் நினச்சிக்கிட்டே அவள் வர கரெக்டாக அந்த படியில் காலடி சத்தம் கேட்குது. காலடி சத்தம் கேட்ட உடனே அந்த 15 அடியும் மெல்ல மெல்ல கடந்து போகிறதுக்கு பதிலாக வேகமாக அவள் போக கீழே இருந்து மேலே ஏறிட்டு இருக்கிறான் செல்வம். செல்வம் மேலே ஏற ஏற அதை பார்த்துட்டு இருக்கிற திவ்யாவுக்கு புருவங்கள் சுருங்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் போகவே முடியாது, கதவு லாக் பண்ணியிருக்குது. சாவி எங்கே போச்சுன்னே தெரியலன்னு மாமியார் சொன்ன வார்த்தைகள் திரும்ப திரும்ப காதில் கேட்க செல்வம் படியறதை பார்த்துட்டு நிற்கக்கூடிய திவ்யா ஒரு முறை மாமியாரை பார்க்க, ஒரு முறை செல்வத்தை பார்க்க, 3வது முறை மாமியாரை பார்த்த உடனே மாமியார் பையனே பார்த்துட்டு இருக்க, செல்வம் அம்மா எங்கே போயிட்டு வர? கீழே போய் ஆடு மாடெல்லாம் பாட்டு வந்தேன். ஏம்மா இந்த கேட்டோட சாவி உனக்கு எப்படி கிடச்சிச்சு? ஏம்மா சாவி என் ரூம்ல தான் மாட்டியிருந்தேன், அது உனக்கு தெரியாதா என்ன? அப்படியா, அதனால தான் லைட் போட்டு போனையா? ஆமாம்மா, நான் தான் லைட் போட்டு இது வழியாக இறங்கி போனேன். என்ன பிரச்சனை? திவ்யா பயந்துக்கிட்டாப்பா. என்னாச்சு திவ்யா? இல்லைங்க, முழிச்சு பார்த்தேன் நீங்கள் இல்லை. இது என்னுடைய வழக்கம். எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வருத்தமாக இருந்தாலும் சரி, டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி, பின்னாடி போய் ஆடு மாடு தோட்டம் துறவை பார்த்துட்டு தான் என்னோட மனசு ஆறும். அதனால தான் நான் போனேன். ஏன் 2 பேர் இப்படி முழிச்சிட்டு நிற்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை திவ்யா, இந்த சாவி எங்கேயோ போச்சு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம், அவர் ரூமில் இருந்துச்சாட்டு இருக்குது. சரியத்த, பரவாயில்ல, இனிமேல் எங்காவது போனால் எங்களை எழுப்பி சொல்லிட்டு போப்பா. நீயும் அப்போ நல்லா தூங்கிட்டு இருந்தீங்கம்மா, அதனால தான். சரிப்பா, இனிமேல் நாங்கள் கதவையே சாத்தலை, கதவை திறந்தே வச்சுருக்குறோம். எங்காவது போகிறதா இருந்தால் சொல்லிட்டு போ, சரியா? சரிம்மா, போ, அவ பயந்து கிடக்குறா, கூட்டிகிட்டு போ. சாவியை கையில் அம்மா வாங்கின உடனே திவ்யாவோட தோல்ல கை போட்டு திவ்யாவை மெல்ல மெல்ல கூட்டிட்டு போறா செல்வம். சாந்தி அங்கேயே நின்று பையனை மருமகளை பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு முறை திரும்பி பார்க்குறா திவ்யா. இருந்தாலும் அவளோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு கலக்கம். சொன்ன எல்லாமே சரியா இருக்கு, ஆனா அந்த படிக்கட்டில் ஏதாவது விஷயம் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தோடையே அங்கிருந்து நடந்து போறா. ஒருவேளை அங்க ஏதாவது விஷயம் இருக்குமோ என்னமோ. அடுத்த நாள் காலையில ஒரு 5 மணி அப்படிங்கும் பொழுது தன்னோட ரூம்ல எந்திரிக்கிறா திவ்யா. திவ்யா எந்திரிக்கும் பொழுது பக்கத்துல கணவன் செல்வம் நல்லாவே ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறாரு. திவ்யா மெல்ல மெல்ல எந்திரிச்சு போய் கதவை திறந்து வெளியில எட்டி பார்க்க அங்க யாருமே இல்லை. மாமனார் மாமியார் ரூம் கூட திறந்தா இருக்கு. நேத்து நைட்டே இனிமேல் நீ கவலைப்படாதம்மா, எங்க ரூம் திறந்து வச்சிருக்குன்னு சொன்னதுனால அது ஒண்ணு திவ்யாவுக்கு பெருசா தெரியல. அத்தை எங்க இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே கிச்சன் முழுக்க தேடுறா. ஆனா அங்கேயும் இல்லை. சரி, நம்ம முதல்ல குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போய் அப்படியே பெட்டில் உட்கார, ஃபோனை எடுக்க, எல்லாத்தையும் பார்க்கன்னு குளிச்சுட்டு வரும் பொழுது மணி 6க்கு மேலே ஆயிடுது. அந்த சமயத்தில் வந்து பார்த்தா பெட்டில் செல்வம் இல்லை. செல்வம் எங்கே போயிருப்பாருங்கிற யோசனையிலேயே வெளியில் வந்தவளுக்கு கிச்சனில் பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மாமியார் கண்ணுக்கு தெரிய, அத்தை சொல்லுமா, நான் அப்படியே வந்தத்த, நீங்கள் காணோம். நான் வெளியில் ஏதாவது வேலை செஞ்சுட்ருப்பேன். அது சரி, எதுக்காக நீ இப்போ இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சிருக்கிற? இன்னும் கொஞ்சம் சேர்ந்து தூங்க வேண்டியதானே? இல்லைத்த, கல்யாணம் ஆகி வந்த இடத்துல ரொம்ப நேரம் இந்த மாதிரியான எந்த பாகுபாடும் நம்ம வீட்டில் கிடையாது. நீ உங்கள் வீட்டில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பியோ அத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம். எங்கள் வீட்லேயும் நான் 6 மணிக்குள்ள எந்திரிச்சிருவேன் அத்தை. சரி, உனக்கு எவ்வளோ நேரம் தூங்க சொல்லுதோ அவ்வளோ நேரம் தூங்கு. அத்தை, அவரை காணோம். அவன் ஒருவேளை நீ பாத்ரூமில் இருந்ததுனால
அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பாத்ரூமில் குளிக்க போயிருக்கலாம். சொல்லும் பொழுதே பாத்ரூமை திறந்துக்கிட்டு தலையெல்லாம் தோட்டிட்டு வெளியில் வரா செல்வம். செல்வம் பின்னாடியே அவள் போக ரூம்குள்ளே போன செல்வம் பீரோலேருந்து துணி எடுத்துட்டு இருக்க பக்கத்தில் போய் நிற்கிறா திவ்யா. திவ்யா பக்கத்தில் வந்து நின்னது கூட கவனிக்காம ஏதோ யோசனையில் இருந்தவன் டக்குன்னு திவ்யாவை திரும்பி பார்த்து, என்ன இல்லை, இன்னைக்கு மறுவீடு போகிறதுன்னு சொன்னாங்க, அதான் எத்தனை மணிக்கு, என்ன, நான் எத்தனை ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, உங்களுக்கு சேர்த்து நானே பேக் பண்ணிடுறேன், அது சொன்னீங்கன்னா. திவ்யா, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கிறேன், நான் எதுனால் வந்து சொல்கிறேன். என்னங்க, ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு நாம் மறுவீடு போகணும்ல, நேற்றுக்கு தான் கல்யாணம் ஆச்சு, இன்னைக்கு ஆஃபீஸ் போனால் இன்னைக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க, அந்த லிஸ்ட்டில் யாருடைய பேர் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியணும். அதுக்கு நான் இங்கே இருந்தால் சுத்தமாக தெரிஞ்சுக்க முடியாது, ஆஃபீஸ்க்கு போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ப்ரமோஷன் லிஸ்ட்டுங்கிறது ஹையர் அஃபிஷியலுக்கு சம்மந்தப்பட்டது தானே, எப்படியும் அதில் உங்களை இன்வால்வ் பண்ண மாட்டாங்கல்ல. டக்குன்னு கோவப்பட்டவன், என்னை இன்வால்வ் பண்ண மாட்டாங்க தான், இருந்தாலும் சொல்லுறேன், நான் போனாதான் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வச்சு ப்ரமோஷன் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும், அதனால நான் கன்ஃபார்ம் போய் தான் ஆகணும். ரெண்டு பேரும் மாறி மாறி பேச செல்வம் எடுத்து வச்ச ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு தலையை தவட்டிகிட்டே வெளியில் வரான். வெளியில் வந்து ஒரு ரூமுக்குள்ளே போகலான்னு போகிறதுக்கு முன்னாடி செல்வத்தோட அம்மா வெளியில் வராங்க. எங்கே போகிற? ரூமு போய் சாமி கும்பலாம். சாமி ரூம் இந்த பக்கம் இருக்குது, அங்கெங்கே போய் கும்பிட போகிற? அவன் டக்குன்னு யோசிச்சவன் அந்த பக்கமாக இருந்து அப்படியே திரும்பி சின்ன சாமி ரூம் பக்கமாக போகிறான். திவ்யாவுக்கு இப்போ ஒரு கேள்வி எழுந்தாலும் மறுவீடு போகிற ஆர்வத்தில் இருக்கிறனால அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. திவ்யா செல்வம் பின்னாடியே போகிறத பார்த்துட்டு, சாந்தி, என்னாச்சு, ஏன்பா? இல்லத்த, மறுவீடு சொல்லாம விட்டுட்டானா? மறுவீடு இன்னைக்கு போக முடியாது கண்ணு, நாளைக்கு போய்க்கலாம். அத்தை, அது வந்து 2 காரணம். காரணம், இன்னைக்கு நேரம் சரியில்லை, நம்ம இன்னைக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது. ஒருவேளை உங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் இங்கே திரும்பி வர்றதுக்கு 2-3 நாள் ஆகிற மாதிரி ஆயிரும். அதனால நம்ம இன்னைக்கு போக வேண்டாம், நாளைக்கு காலையில் நேரமாக கிளம்பிக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலை வந்தங்காட்டி தான் செல்வம் இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறான், இல்லைன்னா அவன் போயிருந்திருக்க மாட்டான். புரிஞ்சுக்கமா. மாமியார் சொன்னதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு தெளிவாகவே சரியத்தேன்னு தலையாட்டிட்டு அவள் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறா. ஆனால் அதுக்கப்புறம் செல்வம் அவளை கண்டுக்கவே இல்லை. செல்வம் ஆஃபீஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறமா அப்படி இப்படின்னு வீடு முழுக்க சுத்த, மாமியார் அடிக்கடி திவ்யா திவ்யான்னு கூப்பிட வீட்டுக்குள்ளே ஒடியார ரூமில் உட்காந்துருக்கன்னு நல்லாவே போர் அடிக்குது. ஃபோனை எடுப்பா, டிவியை பாப்பா, மாமியார்கிட்ட பேசுவா. மாமியாரும் மாமனாரும் நைட்டு நல்லா தூங்காததுனால மதிய நேரம் படுத்து தூங்கிட்டாங்க. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி முத்தியும் பார்க்குறா. வெளியில் எங்காவது போகலான்னு பார்த்தா மாமியார் தூங்குறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கதவையும் அடைச்சிட்டாங்க. இப்படியே அன்னைக்கு முழுக்கவும் நாள் கழியுது. இரவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் தூங்குறதுக்காக போகிறாங்க. கட்டலில் போய் உட்காந்ததுக்கு அப்புறமா செல்வம் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு, சாரிடா, இன்னைக்கு போக முடியாததுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன்ல. இல்லைங்க, நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்க, நீங்கள் என்னமோ வித்தியாசமாக சொல்கிறீங்க. நேரம் சரியில்லைங்கிறது தான் உண்மை. ஒரு வேளை நான் அம்மா கிட்ட அடம் பிடிச்சிருந்தா நாம் போயிட்டு 2-3 நாள் தங்கிட்டு கூட வந்திருக்கலாம்ல. பரவாயில்லைங்க, அதனால என்ன? அப்படியே 2 பேரும் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்க டக்குன்னு யோசிச்சு திவ்யா, ஏங்க, சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக ஏதோ ஒரு ரூமுக்கு போனீங்களே, அங்கே சாமி ரூம் இருக்கா? இல்லை இல்லை, நான் ஏதோ டென்ஷனில் அந்த பக்கமாக போனேன், அங்கெல்லாம் எந்த சாமி ரூமும் இல்லை. நீ வந்த உடனே ஒரு ரூமில் விளக்கேத்துறேன் இல்லையா, அதுதான் சாமி ரூமு. மறுபடியும் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, இவ்வளோ பெரிய வீட்டில் அவ்வளோதான் சாமி ரூம் இருக்கா? என்னதான் குலதெய்வத்தை போய் நம்ம நேரில் கும்பிட்டாலும் குலதெய்வத்துக்குன்னு ஏதாவது ஒரு ஃபோட்டோவாவது வச்சுருப்போம்ல, அதெல்லாம் இங்கே பாரு, அதெல்லாம் இப்போ பேச நேரம் இல்லை. ப்ரமோஷன் லிஸ்ட்டு தெரிஞ்சதுலேருந்து ப்ரொமோஷன் கிடைச்சிருமா கிடைக்காதான்னு மனசுக்குள்ளே பெரிய கேள்வி ஓடிட்டுருக்குது. அதனால் நம்ம தூங்கலாமா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு செல்வம் சொன்ன உடனே வேற பேச்சு பேச முடியாம திவ்யா படுத்துக்கிறா. ஒரு 1/2 மணி நேரம் அவளும் என்னென்னமோ பண்ணி பார்க்க தூக்கம் வரல. எந்திரிச்சு ஏதாவது பார்க்கலாமான்னு பார்த்தா செல்வத்துக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கப்புறம் அவளையே அறியாம மெல்ல மெல்ல தூங்குறா. கனவுகளில் ஏதேதோ கேள்விகள் வருது, ஏதேதோ விஷயங்கள் வருது. ஆனா அதெல்லாம் தாண்டி இரவு ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறா திவ்யா. நல்ல ஆழ்ந்த உறக்கம். மணி கிட்டத்தட்ட ஒரு 2:30 இருக்கும். யாரோ வேகமா வந்து திவ்யாவை உலுக்கி எடுத்த மாதிரி ஒரு உணர்வு. விருக்குன்னு அவ எந்திரிச்சு உட்கார்றா. எந்திரிச்சு உட்கார்ந்தவளுக்கு நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிக்குது. நல்லா தூங்கிட்டு இருக்கிறவங்கள வேகமா வந்து ஒரு உழுக்குனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வு. நேத்து வந்த அதே உணர்வு. என்னது, இதே மாதிரி இதே நேரத்துக்கு இப்படி ஆயிட்டு இருக்குது? பக்கத்துல பார்க்க செல்வம் அங்க தூங்கிட்டு இருக்கிறாரு. கம்மனை இவரை எழுப்பி சொல்லிடலாமா?
நேத்திக்கு இதே மாதிரி தான் வந்துச்சு, இன்னைக்கு இப்படி தான் வருது. எங் எழுப்ப போனவ ஏங்கங்கிற வார்த்தையே பாதி கட் பண்ணிட்டு அமைதியா யோசிச்சுட்டு இருக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திடீர்னு தொண்டை ரொம்ப அப்படியே கவர மாதிரி இருக்கு. திரும்பி பார்க்க அங்க இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில், சொம்பு எல்லாத்துலேயும் தண்ணி கிடையாது. நான் தானே நைட்டு பிடிச்சி வச்சேன், எப்படி எல்லா தண்ணியும் தீர்ந்துருக்கும்? இவர் வேற எந்திரிச்சு குடிச்சிருந்துருப்பாரோ? அப்படின்னாலும் சொம்பு தண்ணி, வாட்டர் பாட்டில் தண்ணி எல்லாத்தையுமா குடிக்க முடியும்? யோசிச்சவ வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போறா. கதவை திறந்துக்கிட்டு கிச்சனுக்கு போகலான்னு நினைக்கும் பொழுது அவளையே அறியாமல் அவளோட கண்ணு அந்த பக்கமாக போகுது. மாமனார் மாமியார் ரூமுக்கு முன்னாடி மறுபடியும் அதே மாதிரி லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அங்கே போய் பார்க்கலாமா? வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், அவங்க 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாமல் நம்ம போய்கிட்டு நினச்சிக்கிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறதுக்காக ஒரு படிக்கட்டு எடுத்து வைக்கும் பொழுது அவளுடைய உள்ளுணர்வு அங்கே வா வான்னு கூப்பிடுது. வாட்டர் பாட்டில் மறுபடியுமே அதே டேபிளில் வச்சுக்கிட்டு அவள் மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறா. 4 எட்டு தான் வச்சிருப்பா. திடீர்னு ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சத்தம். நல்லா வீர் வீருன்னு குழந்தை யாரோ துன்புறுத்தும் பொழுது எப்படி அழுகுமோ அதே மாதிரியான சத்தம். திவ்யாவோட மனசுக்குள்ள பெரிய கலக்கம் ஏற்பட்டு தன்னோட வேகத்தை ரொம்ப துரிதப்படுத்தி நடந்து வேகமாக போய் அந்த படிக்கட்டில் பார்க்குறா. இப்போ அந்த குழந்தையோட சத்தம் நின்றுது. மாமனார் மாமியாரோட ரூம் திறந்திருக்க. உள்ளே எட்டி பார்க்க மாமனார் கட்டலில் படுத்திருக்க, மாமியார் கீழே படுத்து நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாங்க. எழுப்பலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் பொழுது திடீர்னு அந்த படிக்கட்டில் மறுபடியும் அதே குழந்தையினுடைய அழுகுரல் கேட்குது. யாரையாவது எழுப்பலாமா வேண்டாமான்னு யோசிக்க அப்போதான் திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை. பூனை கூட நைட் நேரத்தில் இந்த மாதிரி தான் கத்தும். ஒருவேளை பூனையாக இருக்குமோன்னு யோசிச்சுட்டு, ஆமாம் பூனையாக தான் இருக்கும், எதுக்கு தேவையில்லாமல் நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு நாம் கம்முன்னு ரூமுக்கு போயிட வேண்டியதான் யோசிச்சவ. சரி ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்பும் பொழுது யாரோ ஒருத்தர் அவளை அப்படியே முன்னாடி இருந்து தள்ளின மாதிரி ஒரு உணர்வு. வேகமாக கடகட கடன்னு ஒரு 10 படிக்கட்டை தாண்டி அப்படியே உருண்டு போய் கீழே விழுகிறா. அந்த படிக்கட்டு முடிகிற இடத்துல கீழே விழுந்தவ அங்கே இருக்கக்கூடிய கம்பியை கெட்டியமாக பிடிச்சிக்கிறா. அவளுக்கு யார் தள்ளி விட்டாங்கன்னு கூட யோசிக்க முடியல. ஏன்னா ஒரு நொடியில் ஒரு கணத்தில் இது நடந்துடுச்சு. 15 படிக்கட்டுக்கு கீழே இருக்கா. ஆனால் என்னமோ ஒரு பாதாளத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. மறுபடியுமே மெல்ல கண்ணை இறுக்கி மூடி திறந்து எட்டி பார்க்குறா. இன்னும் அதுக்கு கீழே ஒரு 15 படிக்கட்டுக்கு பக்கமாக போகுது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவனால் புரிஞ்சுக்கவே முடியல. உலுக்கி எடுத்த யாரு என்னை எழுப்பி தொண்டை வற்ற வச்சு தண்ணியெல்லாம் தீந்து போய் எதுக்காக நான் வெளியில் வரணுங்கிற கேள்வியே அவள் மனசுக்குள்ளே அடியில் புதைஞ்சிட்டு இருக்கும் பொழுது திரும்பி பார்த்த உடனே யார் இந்த படிக்கட்டில் நம்மளை தள்ளி விட்டுருப்பாங்கங்கிற கேள்வி இன்னும் ஆழமாக பதியுது. ஆனால் இருந்தாலும் அவள் உள்ளுணர்வில் ஒரு மரண பயம் தெரியுது. இது சரியில்லை, நம்ம மெல்ல மெல்ல படிக்கட்டு ஏறி வேகமாக போயிடணும், அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும், வேகமாக அவர்கிட்ட போய் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு படிகள் ஏற ஆரம்பிக்கிறா. அவளும் எவ்வளோ முயற்சி செஞ்சுமே அவ்வளோ வேகமாக படிகளை ஏற முடியல. ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. 15 படிக்கட்டு ஏறுறதுக்கு எதுக்காக நம்ம இவ்வளோ சிரமப்படுறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட அவளுக்கு வரவே அவள் மெல்ல மெல்ல ஏறுறா. தலையெல்லாம் ஒரே வலி. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, அவள் இத்தனை படிக்கட்டுகள் உருண்டு கீழே விழுந்துமே அவளுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக அடிபடவே இல்லை. நடக்கிறதெல்லாம் கனவா நினைவா நினச்சிக்கிட்டு அவள் படியேறி போய் அந்த இடத்துல நிற்கிறா. உள்ளே இருக்கக்கூடிய மாமனார் மாமியாரை எழுப்பலாமா வேண்டாமான்னு நினச்சவ அந்த படிக்கட்டுகளை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு ஒரு முறை கீழே எட்டி பார்க்கறா. படிக்கட்டுகள் அவளை ஏதோ ஒரு பயத்தினுடைய உச்சிக்கு கொண்டு போகுது. ஏறி நின்னவ தலையை கெட்டியாக பிடிச்சிட்டு தலைவலிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு 4 எட்டு வச்சு ரூமை நோக்கி போகிறா. போனவளுக்கு திடீர்னு அங்கேயே நிற்கணும்னு தோணுது. நின்ன உடனே அவள் மூளையில் ஏதோ ஒன்று சருன்னு வந்துட்டு போக அந்த நொடிகளில் ஏற்படுற கேள்வி, யார் உலுக்கி எடுத்தது? திரும்பவும் அதே கேள்வி, எதுக்காக தண்ணி பிடிக்க நான் வெளியில் வரணும்? எதுக்கு எனக்கு குழந்தையோட சத்தம் கேட்கணும்? படியிலிருந்து யார் என்னை தள்ளி விட்டு இருந்திருப்பாங்க? விழுந்த எனக்கு எந்த அடியுமே படல. நான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே ஒரு பச்சை குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஆனால் அது குழந்தைதானா இல்லை பூனையான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. உள்ளுணர்வில் என்னதான் அது குழந்தைதான்னு சொன்னாலுமே அது பூனையாக இருக்கணுமேங்கிற ஆசை எண்ணமோ அவளை ரொம்பவே ஆட்கொண்டுட்டு இருக்குது. சரி, எதையை பற்றி யோசிக்க வேண்டாம். இப்போ நாம் இதெல்லாம் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தான் வரும். காலையில் கணவர் எந்திரிச்சதுக்கப்புறமா நாம் அவர்கிட்டையுமே மாமனார் மாமியார்கிட்டையும் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லலாம். அவங்க கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவள் ரூமுக்கு போகிற இன்னொரு அடி எடுத்து வச்ச அடுத்த நிமிஷம் திவ்யாவோட காதுகளில் ஒரு குரல் வந்து கேட்குது.
திவ்யானால அதை ஜீரணிக்கவே முடியல. அவ கேட்கறது உண்மையா பொய்யான்னு அவனால் நம்பவே முடியல. ஆனா இந்த முறை நிச்சயமா உறுதியா அவ கேட்கறது அவனால நல்லாவே கண்டுக்க முடியுது. காரணம், இந்த முறை திவ்யாவோட காதுல விழுகிறது கிட்டத்தட்ட 4 ல இருந்து 6 வயசுக்குட்பட்ட குழந்தை கதறி அழுகிற சத்தம். அந்த சத்தம் அவனால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இப்ப கேட்குற குரல் ஒரு குழந்தையினுடைய அழுகை குரல் தான் அப்படின்னா, அப்பளையா திவ்யா கேட்டதும் கண்டிப்பா ஒரு குழந்தையினுடைய அழுகை குரலா தானே இருக்கணும். என்னவா இருக்கும்? செல்வம் தன்னோட அம்மா அப்பா ரூம்ல இருக்கக்கூடிய பெட்ல உட்காந்துட்டு இருக்க. பக்கத்துல செல்வத்தோட அப்பா உட்காந்துட்டு இருக்கிறாரு. செல்வத்தோட அம்மா சாந்தி நின்றுட்டு இருக்க. சாந்தியும் சாந்தியோட கணவரும் செல்வத்தை ஒரு மாதிரி கோவமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னம்மா, எங்கிட்ட கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? பின் என்னடா, நாங்க எவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறோம், நீ பாட்டுக்கு வரமாட்டியா? ஏமா, மறு வீடுன்னு எங்களை எடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு என்னை மட்டும் வர சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? பொய் சொல்லிட்டு தானே வரணும். சரி, நாளை காலைல 2 மணிக்கு சாமி வராரு, நீ என்ன பண்ணுவ? அதனாலதாம்மா, ஆஃபீஸில் முக்கியமான டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. நான் அதை என் ஃப்ரெண்டுகிட்ட கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் கொடுத்தாகணும். அவனுக்கு பஸ் 9 மணிக்கு தான். அதனால என்னால் திரும்பி வர முடியாதுன்னு ஒரு பெரிய பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவளும் உடனே சரின்ட்டா. நாளைக்கு அவர் வரும்பொழுது அவள் இங்கே இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் நம்ம இந்த பிளானே பண்ணணும். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா, அதனால தானே கொண்டே அவளை விட்டுட்டு வந்திருக்கிறேன். உடனே செல்வத்தோட அப்பா, இங்கே பாருடா, நாம் சீக்கிரமாக உண்மையெல்லாம் சொல்லி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணை மாத்துறதா நமக்கு நல்லது. இல்லைன்னா நாமளா மாட்டிக்கிட்டோம், அது பெரிய வம்புல போய் முடிஞ்சிடும். எப்படிப்பா, வந்த உடனே சொல்ல முடியுமா? அதனால தான் இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். டக்குன்னு சாந்தி, என்ன கல்யாணம் 11ஆவது நாள் பண்ணணும்னு சாமி சொன்னங்காட்டி தானே உனக்கு உடனே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுச்சு? அம்மா, அவ இப்பவே எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்குறா. ஆமா செல்வம், அவ எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்குறா. அடிக்கடி படிக்கட்டில் வந்து நிற்கிறா. நீ பாட்டுக்கு கல்யாணம் அன்னைக்கு லைட்டை போட்டுவிட்டு கீழே போயிட்ட. நாங்கள் எவ்வளோ பயந்துக்கிட்டு தெரியுமா? அவன் மட்டும் படியிறங்கி வந்திருந்தானா என்ன நடந்திருந்திருக்கும்? நான் அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டேன். அதனால தான் நான் அந்த படிக்கட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய லைட்டை போடுறதும் கிடையாது, எங்கள் ரூமை சாத்துறதும் கிடையாது. ஒருவேளை எங்கள் ரூமை சாத்திக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுவான்னு எனக்கு பயமாக இருந்துச்சு. அன்னைக்கு அப்படிதான் பின்னாடி இருக்கக்கூடிய தொட்டிக்கு போயிட்டு வந்தா. அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடு பன்னி கோழி எல்லாத்தையும் பாட்டு வந்திருக்கிறா. அதுல எல்லாம் நம்ம என்னைக்கு மாட்ட போறோமோ தெரியல. டக்குன்னு செல்வத்தோட அப்பா, இங்க பாரு, இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. 2 மணிக்கு சாமி வந்துருவாரு. பூஜைக்கு வேணுங்க அதெல்லாம் ரெடி பண்ணணும். போய் பேசாம 2 பேர் அதை பாருங்க. அந்த பிள்ளைய அங்கே விட்டுட்டு வரணுங்கிறக்காக விட்டு வந்திருக்கீங்க. எல்லாம் போக போக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா எல்லாரும் பூஜைக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளை தான் பண்ணுறாங்க. பூஜைக்கு வேணுங்கிற ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு விடிய விடிய சாமியார் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மணி கரெக்டாக 2 மணி அப்படிங்கும் பொழுது வீட்டு வாசல்ல ஒரு சத்தம் கேட்கவே குடும்பத்தோட வேக வேகமாக ஓடி போய் வீட்டு வாசல்ல நிற்கிறாங்க. நல்ல ஈர துணி, நெத்தியில திருநீரு, நடுவுல பெரிய குங்குமம், கருப்பு கலர்ல ஏதோ ஒரு கையில கருப்பு கலர்ல நிறைய கயிறு கட்டியிருக்கிறாங்க. செல்வம், செல்வத்தோட அம்மா சாந்தி, வேலு எல்லாரும். சாமியார் வந்து இவங்களை பார்த்து, எல்லாமே தயாரா இருக்குதா? தயாரா இருக்குதுங்க ஐயா. நான் சொன்ன மண் விளக்கு ஐயா, கல்யாணம் அன்னைக்கு அந்த பொண்ணு கையில கொடுத்து பூஜை ரூம்ல வைக்க சொல்லி எடுத்து கொண்டு போய் நம்ம பூஜை வைக்கிற இடத்துல வச்சுட்டேங்க ஐயா. சரி, வாங்க போலாம் சொல்லிட்டு அந்த சாமியாரை ஒரு பக்கமா கூட்டிட்டு போறாங்க. இது வீட்டுக்குமே அந்த இடத்துக்குமே ரொம்ப தூரம் இருக்குது. இவங்க எல்லாரும் நடந்து போய் அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. ஒரு குடிசை மாதிரி ஒரு அமைப்பு, மேல ஒரு ஓலையில பின்னிருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள போக அதுல நல்லா செங்கலர்ல இருக்கக்கூடிய மண்ணுனால நல்லா நிரப்பி விட்டு நடுவுல வெள்ளைப்பொடி, மஞ்சள், குங்குமம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி வட்டத்துக்குள்ள எழுதியிருக்கிறாங்க. மூளையில நிறைய ரத்தங்கள் சிதறி கிடக்குது. அந்த வீட்டில் நடுவில் கிழக்கு புறமா பார்த்து ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அது என்ன சாமின்னு யாருனாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு சாமி. நாக்கெல்லாம் நீளமா, 2 கைகளையும் மனித தலை வச்சுக்கிட்டு, தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் பறந்துக்கிட்டு, கண்ணெல்லாம் செவப்பா, நெத்தியில அப்படியே நீளமா பொட்டு வச்சு, கால்களில் மனுஷனோட தலை, மிருகங்களோட தலை, பாம்பு எல்லாத்தையும் இடுப்புல கட்டிக்கிட்டு பார்க்கறக்கே அகோரமா இருக்குது. அது பெருசா பிரம்மாண்டமா இருக்க, உள்ள வந்த உடனே அந்த சாமியாரு
அந்த சாமிக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திருநீரில் என்னமோ தண்ணி மாதிரி இருக்க அதோட சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டு அவருக்குன்னு எப்போவுமே போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டூல் மேலே போய் உட்கார்றாரு. இவங்க 3 பேருமே அவருக்கு எதிர்க்கில் உட்கார்றாங்க. ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் சரியாக பண்ணிகிட்ருக்குறோங்க. இன்னைக்கு நடக்கிற பூஜைக்கு அப்புறமா என்ன நடக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதையே செஞ்சிட்றோங்க. வேலு இப்படி கேட்ட உடனே சாமியார், கவலைப்படாதீங்க, நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கவலைப்படணும்? அவர் சொன்ன உடனே சாந்தி, எங்களுக்கு என்னங்க ஐயா கவலை? எங்கள் வீட்டுக்காரு என் பையன் பிறந்த சமயத்தில் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. நல்லா இருந்த நாங்கள் தெருக்கோடிக்கு வந்துட்டோம். என் பையனுக்கு அந்த நிலைமை வந்துருமோன்னு நாங்கள் பயந்துட்டு இருக்கும் பொழுது தான் ஒருத்தர் மூலமாக உங்களை சந்தித்தோம். அவர் உங்களை பற்றி எல்லாமே சொன்னார். பையனுக்கு 10ஆம் வகுப்பில் நல்ல மார்க் எடுக்கணும்னு நீங்கள் சொல்கிற பூஜையெல்லாம் பண்ணணும். அவன் 10ஆம் வகுப்பில் ஸ்கூலில் 3ஆவது இடம் வந்தான். 12ஆம் வகுப்பில் அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன பூஜைகள்லாம் பண்ணணும். காவல்லாம் கொடுத்தோம். எல்லாமே நல்லா நடந்துச்சு. பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு நினச்சி உங்ககிட்ட நீங்கள் சொன்ன பழியெல்லாம் கொடுத்தோம். அதே மாதிரி 1 மாதத்தில் எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ பையனுக்கு ப்ரமோஷன் வேணும்னு நாங்கள் முடிவு பண்ணணும். திருமணம் நடக்கணும்னு நினச்சோம். இது எல்லாமே உங்கள் மூலமாக நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்க தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தயங்கின உடனே சாமியார், அது மட்டும் இல்லாமல் செல்வத்தோட ஜாதகத்தை பார்த்தோம்னா அவனுக்கு உங்கள் கணவருடைய எல்லா விதமான அம்சங்களும் பொருந்தி இருக்குது. உங்கள் கணவர் எப்படி 35 வயதில் எல்லாத்தையும் இழந்தாரோ அந்த மாதிரி செல்வத்துக்கும் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இப்போ நாம் பண்ண போகிறது 27 நாள் பெரிய பூஜை. இந்த பெரிய பூஜை முடிவில் அந்த 27ஆவது நாள் நான் சொன்ன மாதிரி விளக்கை நீங்கள் ஏற்றி அந்த விளக்கு எரிஞ்சு அணையாமல் குறிப்பிட்ட நேரம் இருந்துருச்சு அப்படின்னா செல்வத்தினுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி தான் திருமண வாழ்க்கையிலையுமே சிறப்பாக இருப்பார். ஐயா, செல்வத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் செல்வத்தினுடைய மனைவிக்கு இது எதுவுமே தெரியாது. டக்குன்னு அவர் பார்க்க வேலு ஒரு நிமிஷம் கலங்கி போய் நிற்கிறாரு. சாமி உடனே, தெரியாதா? இந்த பூஜையில் அந்த பெண்ணு தானே கலந்துருக்கணும், ஏன் கலந்துக்கல? ஐயா, இல்லைங்க, புதுசாக வந்த பிள்ளைகிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி பெரிய பிரச்சனையாக மாறிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் நாங்கள் சொல்லலை. அதெல்லாம் முடியாது. நான் எதுக்காக இந்த பூஜை ஆரம்பித்து 11ஆவது நாள் திருமணம் பண்ண சொன்னேன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். செல்வத்தினுடைய வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் அதெல்லாம் மட்டும் முன்னேறாமல் திருமணம் நல்லபடியாக நடக்கணும். வேறு எந்த காரணத்தை கொண்டும் செல்வத்துக்கு திருமணம் நடக்காமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பூஜை ஆரம்பித்த 11ஆவது நாள் உங்களை திருமணம் செய்ய சொன்னேன். அதே மாதிரி அந்த விளக்கை அந்த பொண்ணு கையால் கொண்டாந்து இங்கே வைக்க சொன்னேன். நீங்கள் பூஜை ரூம்லேயே வச்சுருக்கீங்க. அதுவே ஒரு பெரிய தவறு தான். நல்லா கேட்டுக்குங்க, இனி வரக்கூடிய பூஜையை அந்த பெண்ணோடு தான் சேர்ந்து செய்யணும். இல்லை அப்படின்னா இந்த செல்வத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பலங்களுமே அப்படியே அழிஞ்சு போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு முடிவெடுங்க. உடனே டக்குன்னு எல்லாரும் பயந்துக்கிட்டு, இல்லைங்க ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் பண்ணிடுறோம். அவள் வந்த உடனே அவளுக்கு நாங்கள் எடுத்து எல்லாமே சொல்கிறோம். ஐயா, இப்போ நாம் பூஜையை தொடங்கலாம். அவர் பாட்டுக்கு பூஜையை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. கையில் கிடச்சி எல்லாத்தையும் போட அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் பூஜை நடக்குது. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் கண்ணை முழிச்சவர், இன்றைக்கி நீங்கள் பலி கொடுக்க போகிறது என்னத்தை? ஐயா, கோழி 2 ஆடு 2 இருக்குதுங்க ஐயா, பலி கொடுத்துர்லாங்களா? கூடவே இன்னொரு உயிரையை சேர்த்தி கொண்டாங்க. எல்லாத்தையும் நாம் இங்கே பலி கொடுக்கணும். அங்கே பின்னாடி போய் அங்கே மேய்ஞ்சிட்ருக்கக்கூடிய கோழி ஆடு எல்லாத்தையுமே வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல பலி கொடுக்குறாங்க. ஓரமாக பலி கொடுக்க அந்த ரத்தத்தை அப்படியே அந்த குங்குமத்து மேலே சிந்த அதை கொண்டு போய் பின்னாடி பக்கமாக தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பூஜைகள்லாம் முடியவே சாமியார் கையில் என்னத்தையோ வச்சு நெத்திக்கு பக்கமாக வச்சு கண்ணை மூடிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாரும் அவரையே பார்த்துட்ருக்குறாங்க. என்ன சொல்ல போகிறாங்களோன்னு நினச்சிட்ருக்க நேரத்தில் அவர் டக்குன்னு கண்ணை திறந்து, உனக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்டில் பேர் சேர்ந்துருக்கு தானே? ஆமாங்க ஐயா, நீங்கள் அன்னைக்கு கேட்க சொல்லும் பொழுதே நான் செக் பண்ணிட்டேன், என்னுடைய பேர் சேர்ந்துருக்குதுங்க ஐயா. 27ஆவது நாள் பூஜையை நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி அடைவேன். அதுக்கு இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் ரொம்ப கடுமையாக விரதம் இருக்கணும். வழக்கமாக 4-5 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா இனிமேல் இதே மாதிரி 2 மணிக்கு பூஜை செய்யணும்.
ஒரு நாளைக்கு ஒரு உயிரை காவு கொடுத்துட்டு இருந்த நீங்க இனி 3 உயிரை காவு கொடுக்கணும். மனித உயிர் இல்லாம ஏதாவது ஒரு 3 உயிரினத்தை நீங்க 2 மணிக்கு காவு கொடுத்தா இனி வரப்போற இந்த 14 நாட்களையுமே பூஜை செய்யணும். 14வது நாள் ஒரு நரபலி கொடுக்கணும். ஐயா, நரபலி கொடுத்துடலாங்க ஐயா. அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கும் பொழுதே நாங்கள் ஒரு நரபலி கொடுத்தோம். இந்த வாட்டியும் நாங்கள் கொடுத்துட்றோங்க ஐயா. கொடுத்து தான் ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. நாளைக்கு காலையில் 2 மணிக்கு ஆரம்பிக்கிற பூஜையில் எந்த உயிரினத்தினுடைய நீங்கள் பலி கொடுக்குறீங்களோ அந்த உயிரினத்தினுடைய ரத்தத்தை எல்லாத்தையுமே இந்த விளக்கில் சேகரிக்க ஆரம்பிங்க. அதிகமாக சேகரிக்கணுங்கிறது கிடையாது. ஒரு 5-6 சொட்டு சேகரித்தா போதும். 27வது நாள் எல்லா நாளும் கொடுக்கப்பட்ட உயிரினங்களுடைய ரத்தம் அதில் இருக்கணும். அது உறைஞ்சு போனாலும் சரி. அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியுமே மனிதனுடைய முடியால் திரிச்சு நீங்கள் எந்த உயிரை எந்த மனுஷன் நரபலி கொடுக்க போகிறீங்களோ அவனுடைய முடியை திரிச்சு நீங்கள் பற்றணும். அப்படி பற்றும் பொழுது அந்த விளக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சுனாலே செல்வத்தினுடைய வெற்றி ரொம்ப பக்கம் அர்த்தம். சரிங்க ஐயா, பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. சொல்லுங்க ஐயா. நீங்கள் இன்னையிலிருந்து வரக்கூடிய 14 நாள், அதாவது அந்த கடைசி நாளையும் சேர்த்து 3 உயிரினத்தை பலி கொடுக்குறீங்க. 14வது நாள் அந்த 3 உயிரினத்தோடு சேர்த்து மனிதனையும் நரபலி கொடுக்கணும். நீங்கள் கொடுக்க போகிற நரபலி ஒரு ஆணாக இருக்கணும். அந்த ஆணுக்கு 12 வயதிலிருந்து 16 வயதுக்குள்ளே தான் இருக்கணும். 16 வயதை தாண்டவே கூடாது. குறிப்பிட்டு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்ட ராசி, நட்சத்திரம், ரக்கணம் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. இதில் தான் இருக்கணும். இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த பூஜைகள் எல்லாத்தையுமே செல்வத்தோட மனைவி கையால் தான் பண்ணணும். ஒரு நிமிஷம் தயங்கினவங்க சாமியாரை பார்க்க, ஏன் உங்களால் முடியாதா? இல்லைங்க ஐயா, நாங்கள் பண்ணிடுறேன், எல்லாத்தையுமே மருமக கையாலே பண்ணிடுறோம். காவு கொடுக்கறது இந்த 14 நாளில் 13 நாள் கூட நீங்களே காவு கொடுத்துடலாம். ஆனால் அந்த 14வது நாள் கொடுக்கக்கூடிய காவு நிச்சயமாக உங்கள் வீட்டு மருமகளோட கையால் தான் இருக்கணும். 3 உயிரினங்களை காவு கொடுத்ததுக்கு அப்புறமா கடைசியில் மனிதனை நரபலி கொடுக்கறதும் அவங்களா தான் இருக்கணும். அவங்க கையால் தான் அந்த ரத்தத்தை பிடிச்சு விளக்கில் போடணும். அந்த மனிதனுடைய முடியுமே அவங்க தான் திரிச்சு விளக்கு போடணும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், 16 வயதுக்குட்பட்ட 12 வயதுக்கு மேலான ஒரு ஆண் குழந்தை, ஆண் மகனை குறிப்பிட்ட ராசி நட்சத்திரத்தை சொல்லி இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆளை நீங்கள் நரபலி கொடுக்கணும். அதுக்கு ஆளை நீங்கள் தயார் பண்ணுங்க. அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கண்ணை மூடி 2 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறாரு. சாமியாரை வலிமுச்சோடும் கொண்டு போய் விட்டுட்டு எல்லாரும் உள்ளே வந்து ஹாலில் உட்காடுறாங்க. செல்வத்தை பார்த்து, என்னப்பா என்ன பண்ணுறது, 16 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பையன், ராசி நட்சத்திரத்தோட நம்ம எங்கே போய் தேடி கண்டுபிடிக்கிறது? செல்வத்தோட அப்பா இந்த கேள்வி கேட்ட உடனே சாந்தி மெல்ல யோசிச்சுட்டு, செல்வம் என்னம்மா, எனக்கு தெரிஞ்சு ஒரு யோசனை தோணுது, சொல்லுமா. நான் உனக்கும் திவ்யாவுக்கும் ஜாதகம் பார்க்கும் பொழுது மச்சானுடைய ஜாதகத்தை பார்த்தேன். அதில் இருந்த ராசி நட்சத்திரமும் நம்ம சாமி சொல்கிற ராசி நட்சத்திரம் ஒன்றுன்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்கிற? கன்ஃபார்மாக சொல்கிறியா? ஆமாப்பா, அவர் சொன்ன ராசி நட்சத்திரம் தான் நம்ம திவ்யாவோட தம்பியோட ராசி நட்சத்திரம் நான் நினைக்கிறேன். உடனே டக்குன்னு எந்திரிச்ச வேலன், அப்படி மட்டும் திவ்யாவோட தம்பியோட ராசியும் அவனுடைய ஜாதகமும் இவர் சொன்னதுக்கு பொருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த கவலையும் கிடையாது. 27வது நாள் திவ்யா கையால் அவள் தம்பி வருணையே காவு கொடுக்க சொல்லி நம்ம பூஜையை முடிச்சிடலாம். இதை விட நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்ன செல்வத்தோட அப்பா வேலுவை 2 பேருமே ஆமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. 3 நாள் கழிச்சு 4வது நாள் மதியம் ஒரு 12 மணி அப்படிங்கும் பொழுது வீட்டு வாசலில் கார் வந்து நிற்க அதுலேருந்து இறங்குறாங்க திவ்யாவோட தம்பி வருண், அவங்க அம்மா அப்பா எல்லாரும். வந்தவங்க எல்லாத்தையுமே சாந்தி அவங்களோட கணவன் வேலு எல்லாம் உபசரித்து சாப்பாடெலாம் போட்டதுக்கப்புறமா கிளம்ப தயாராகிறாங்க. சாந்தி உடனே, இருங்களே சம்மந்தி, நீங்கள் தான் இருந்துட்டு போகலாமே. இல்லைம்மா இருக்கட்டும், மறுவீடு வந்து மாப்பிள்ளை வந்துட்டு போயிட்டாரு, அதனால தான் பிள்ளை விட்டுட்டு போகலான்னு பார்த்தேன். மாப்பிள்ளை ரொம்பவே கம்பல் பண்ணங்காட்டி தான் வருணை விட்டுட்டு போகிறேன். வருண் திவ்யா கல்யாணத்துக்காக லீவ் போட்டான். அப்படியே லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்குது. ஏதோ எக்ஸாம்லாம் முடிஞ்சங்காட்டி பரவாயில்ல, அவனை ஒரு 2-3 நாள் அனுப்பிச்சி வச்சிட்றீங்களா? உடனே வேலு, கவலையே படாதீங்க, அவனை அனுப்பிச்சி வச்சிட்றோம். அவன் இருக்கட்டும், சின்ன பையன் தானே, இப்போவே என்ன
சரிங்க சம்மந்தி, கிளம்புறோம். திவ்யாவோட அம்மா அப்பா வந்தவங்க எல்லாருமே அவங்கள விட்டுட்டு கிளம்ப, திவ்யாவோட தம்பி வருண் அங்கேயே தங்குறான். தங்க வைக்கப்படுறான். இது எல்லாமே பக்கா பிளான். செல்வம் வருணை வந்து தங்கு தங்குன்னு கம்பல் பண்ணி அந்த வீட்டில் தங்க வைக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் தான். சாமியார் வந்துட்டு போகும் பொழுதே மொத்தமாக 14 நாள் தான் இருந்துச்சு. இன்னைக்கு அதில் 4 நாள் முடிஞ்சு போச்சு. இருக்கக்கூடிய 10 நாள், 10வது நாள் பூஜை. இன்னும் 9 நாள் வருணை எப்படியாவது இங்கே இருக்க வச்சிட்டோம் அப்படின்னா 10வது நாள் அவனை நரபலி கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். ஆனால் இதை திவ்யா கையால் தான் கொடுக்கணும். அவகிட்ட எப்படியாவது சொல்லணும்னு சொல்லிட்டு 3 பேரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திவ்யா, அத்தை, நானும் வருணும் பின்னாடி போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாம்மா, தாராளமாக போயிட்டு வா. வருணை கூட்டிகிட்டு திவ்யா போனதுக்கு அப்புறமா அவங்க கரெக்டாக போயிட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு சாந்தி பேசுனாங்க. செல்வம், நைட் உட்கார வச்சு திவ்யா கிட்ட பேசிடு. மா, இன்னைக்கே வேண்டாம்மா, நரபலி கொடுக்கறக்கு 2 நாளைக்கு முன்னாடி பேசலாம், அப்போதான் சரிப்பட்டு வரும். உடனே வேலு, ஆமாம், நீ இப்போ வேணாம் சாந்தி, அவசரப்படுத்தாத அவனை. ஏன்னா நரபலி கொடுக்கறக்கு முந்தின நாள் பேசினோம்னா தான் நமக்கு சரிப்பட்டு வரும். அவள் ஒரு வேளை முரண்டு பிடிச்சானா கூட அவளை அடக்கிறது ரொம்ப சுலபம். இல்லைன்னா அவள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை அடித்து உதச்சோ இங்கேருந்து கிளம்பி போயிடுவா. எல்லாமே ஸ்பாயிலாக போயிடும், நம்ம மானமும் போயிடும். அதனால் முந்தின நாள் சொல்லிக்குவோம், இப்போ வரைக்கும் எதுவும் வேண்டாம். சரிங்க. செல்வம், சொல்லும் பொழுது இதுக்கு முன்னாடி கொடுத்த நரபலிகளை சொல்லி தான் சொல்லணும். சாமியார் சொல்லியிருக்கிறார்ல. ஆமாம்மா, எல்லாத்தையுமே சொல்லி தான் நான் சொல்லுவேன். சரி. அப்படி இப்படின்னு ஒரு 5 மணி ஆக 5 மணிக்கு திவ்யா வேர்க்க விறுவிறுக்க வரா. ஹாலில் டிவி பார்த்துக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்கிற 3 பேருமே அவங்க வரதை பார்த்து, என்னம்மா பார்த்துட்டிங்களா? டீ போட்டு வச்சிருக்கேன், போய் எடுத்து குடிங்க. அத்தை, சொல்லுமா. நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆடு கோழி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ 2-3 காணாத்த, எங்கே போச்சு? அவள் அந்த கேள்வி கேட்ட உடனே ஒரு நிமிஷம் கூட தயங்காத செல்வம், ஏய், இது காட்டு பகுதி, எங்காவது எகிரி குதிச்சு போயிருக்கோம். நாம் கட்டி வச்சிருக்கக்கூடிய கூட்டை பார்த்தே இல்லை எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் திவ்யா அதெல்லாம் எங்கேயாவது மேய போயிருக்கோம், வந்துடும். நீ நாளை காலைல போய் பாரு. இன்னும் 1 கமிஞ்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மறுபடியும் 2 நாள் கழிச்சு போய் பாரு, 2 சேர்ந்துருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது காட்டு பகுதி, அதெல்லாம் மேய்ஞ்சிட்டு அதுக்கெல்லாம் வந்துடும். இதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷனா? போ, போய் டீ எடுத்து குடி. செல்வம் என்னதான் சாதாரணமாக பதில் சொன்னாலுமே மனசுக்குள்ள அவனுக்கும் ஒரு நெருடல் இருக்கு. அதே மாதிரி திவ்யாவோட மனசுக்குள்ளேயுமே பெரிய சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. நைட்டு செல்வத்துக்கு பக்கத்தில் திவ்யா படுத்திருக்க, சாந்தி வேலு கூட போய் வருண் படுத்துக்கிட்டான். வருணை வாண்டடாக நாங்கள் கூட்டிக் கொண்டே படுக்க வச்சுக்கிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் வைக்கிறாங்க. அவளும் புதுசாக கல்யாணம் ஆனவங்கிறதுனால எங்களை தனியாக விட ஆசைப்படுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு வருண் அவங்க கூட தாட்டி விட்டுறா. நைட்டு நல்ல ஆழ்ந்த உறக்கம். நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது சடாருன்னு யாரோ உலுக்கி எழுப்புற மாதிரி இருக்கு திவ்யாவுக்கு. வெறுக்குன்னு உழுக்குனவ அப்படியே எந்திரிச்சு உட்கார்றா. தொண்டையெல்லாம் நல்லா கவ்வ ஆரம்பிச்சிருச்சு. சுற்றி முற்றியும் பார்க்குறா, தண்ணி எதுவுமே இல்லை. தொண்டையில் இருக்கக்கூடிய தண்ணி வறண்டு போக ஆரம்பிக்குது. ஆனால் அவளுக்கு வெளியில் போகிறதுக்கு பயம். ஏற்கனவே 2 முறை அனுபவம் இருக்குது. அந்த படிக்கட்டுக்கு போய் பயந்து வந்தது, இன்னொன்று படிக்கட்டில் கீழே உருண்டு விழுந்தது. இப்போ மறுபடியும் போனோம்னா, வேண்டாம் வேண்டாம், நம்ம இப்படியே படுத்துக்குவோம். ஆனால் என்ன பண்ணுறது, தொண்டை தான் ரொம்ப வறட்சியாக இருக்குதே. முழிச்சுக்கிட்டு இருக்கிறா அவ. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக திரும்பி வச்சுட்டு போத்தி படுத்துக்கிறா. கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய செயினில் இருக்கக்கூடிய சாமி டாலரை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடி படுத்துக்கிறா. ஆனால் ஒரு 1/4 மணி நேரம் கிளம்பிச்சு மறுபடியும் யாரோ திவ்யாவை உலுக்கி எழுப்புற மாதிரி இருக்குது. வெறுக்குன்னு எந்திரிச்சவளுக்கு தொண்டை இன்னும் வறண்டு போய் கிடக்குது. முகமெல்லாம் வேர்த்து போயிருக்கு. யாராக இருக்கும்? ஏன் பிரம்மையாக இருக்குமோ? எனக்கு என்னன்னே தெரியலையே. பக்கத்தில் இருக்கக்கூடிய கணவனை எழுப்புறா. ஏங்க, ஏங்க, 4 வாட்டி எழுக்கிறதுக்கு அப்புறமா எந்திரிச்ச செல்வம், என்னம்மா? எனக்கு பயமாக இருக்குங்க. அதான் நான் இருக்கல, உனக்கு என்ன பயம்? இல்லைங்க, யாரோ என்னை உலுக்கி எழுப்புற மாதிரி இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்லை. உங்கள் அம்மா வீட்டில் நீ நல்லா தூங்கியிருக்க மாட்ட, அதனால தான் இப்படி இருக்கு. யோசிச்சவ, அதுவும் சரிதாங்க. அம்மா வீட்டில் லேட்டாக படுத்து ரொம்ப நேரமாக எந்திரிச்சிடுவேன். ஆனால் இங்கே அப்படி இல்லை, நல்லா நேரமாக தூக்கம் வந்துடுது. ஆனால் விடிய காலம் ரொம்ப நேரம் தூங்குற மாதிரி இருக்கு. இந்த நடுராத்திரி மட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குங்க.
வாட்டர் பாட்டில் தேடினவ வாட்டர் பாட்டில் தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சுட்டு சொம்ப தேடுறான். அதுலேயும் தண்ணி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக அவன் எந்திரிச்சு கதவை திறந்துக்கிட்டு வெளியில போறான். அவ படுக்கையில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறா. யோசனையெல்லாம் யார் உலுக்கி எடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஞாபகத்திலேயே இருக்குது. செல்வம் தண்ணி பிடிக்க போன நேரத்துல அவளுக்கு மட்டும் ஒரு சின்ன குழந்தையினுடைய குரல் கேட்குது. நீயும் உன் தம்பி இங்கிருந்து போயிருங்க, இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரும். டக்குன்னு அதே நேரத்துல செல்வம் கதவை திறந்துட்டு வர, அந்த குரலை கேட்டும் கேட்காம இருக்கிறவ வேகமா எந்திரிச்சு போய் செல்வத்துக்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு செல்வத்தோட கையை பிடிச்சுக்கிட்டே வந்து பெட்ல படுத்துக்கிறா. அன்னைக்கு முழுவதுமே செல்வத்தோட துணையோட தான் நல்லா தூங்குனா. காலையில ஒரு 9 மணி எந்திரிச்சு பார்த்தா 9. ஐயோ இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமேன்னு வேக வேகமாக குளிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா டைனிங் ஹாலில் எல்லாமே ரெடியாக இருக்குது. செல்வம் சாப்பிட்டு ஆஃபீஸும் போயிட்டாரு. மாமியார் ஏதோ நினைப்பாங்களோ நினச்சிட்டு வரும் பொழுதே தம்பியும் சாப்பிட்டுட்டு மாமனார் கூட உட்காந்து பெட்டில் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு மாமியார் பக்கத்தில் போய், சாரி ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், அதனால என்ன கண்ணு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. தம்பி வருண் சாப்பிட்டான், அவனும் லேட்டாக தான் எழுந்திரிச்சான், என்ன சலுப்புன்னு தெரியல, சாப்பிட்டு உங்கள் மாமனார் கூட பேசிகிட்டு இருக்கான் பாரு. அத்தை நீ எதுவும் கவலைப்படாமல் இரு, நான் எல்லா சமையலும் பண்ணிக்கிறேன், ரொம்ப அசந்து தூங்கிட்டியாட்டு இருக்குது. ஆமாத்த, நேற்று நைட்டு கூட நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம வீட்டில் தான் இப்படி நல்லா ஆழ்ந்து தூங்க முடியுது, அம்மா வீட்டில் அதனால என்ன, நல்லா ஆழ்ந்து தூங்கு, இன்னும் கொஞ்ச நாள் தானே. அத்தை ஆமா கண்ணு, குழந்த ஒன்று வந்துருச்சுன்னா எப்படி தூங்குறது, அதை சொன்னேன். சரித்த, போட்டு வச்சிருக்கக்கூடிய டீ இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்றா. இப்படியே கிட்டத்தட்ட 5 நாள் முடிஞ்சிருது. 5 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் காலையில ஒரு பேக்கோட வந்து நிற்கிறான் வருண். வருண் பேக்கோட நிற்கிறத பார்த்த உடனே சாந்தி, வேலு, செல்வம் எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடுது. ஐயையோ இன்னும் 5 நாள் இருக்கு, 5வது நாள் பூஜை அப்படின்னா கூட இன்னும் முழுசா 4 நாள் இருக்கு. நாம் அது வரைக்கும் இவனை எப்படி பிடிச்சி வைக்கிறது, இவன் வேற ஊருக்கு போறக்கு வந்து நிற்கிறான்னு நினச்சிட்டு, என்ன என்னாச்சு வருண், செல்வம் யதார்த்தமா கேட்க, மாமா மண்டேலேருந்து ஸ்கூலு, இன்னைக்கு சாட்டர்டே ஆயிடுச்சு, நாளைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு போய் வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சாதான் மண்டே ஸ்கூலுக்கு போக முடியும். உடனே திவ்யா, ஆமாங்க, அவனும் வந்து கிட்டத்தட்ட 5 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, அவன் என் கல்யாணத்துக்காக லீவ் போட்டது, கிட்டத்தட்ட 10 நாளாக அவன் ஸ்கூலுக்கு போகவே இல்லை. ஸ்கூலுக்கு அவங்க மேம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கல்யாணத்துக்கு முந்தின நாள் லீவ் போட்டவன் இன்னும் வரலையே அப்படின்னு, அதனால ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னம்மா இன்னும் 4 நாள் இருந்துட்டு போக சொல்லாமல்ல, அடுத்த வாரம் வேற நம்ம ஊரில் திருவிழா வருது. திருவிழாவா, எங்கே? நம்ம காட்டுக்கோயில் இருக்குல்ல, தெரியாதே. உடனே சாந்தி, டேய் திவ்யாக்கு எப்படி தெரியும், திவ்யா இங்கிருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ல காட்டுக்கோயில் ஒன்று இருக்குது, அங்க இன்னும் 5-6 நாள் திருவிழா நடக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும், அவனை இருக்க சொல்லு, கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் கொண்டு விட்டுறலாம். திவ்யா தயங்கவே வருண் உடனே, இல்லத்த நான் வீட்டுக்கு போறேன், இங்க இருக்கிறத விட அம்மா அப்பா கூட இருக்கதான் எனக்கு ரொம்ப பிடிக்குது, அது மட்டும் இல்லாம நான் ஸ்கூலுக்கு போகணும், நான் போறத. செல்வம் உடனே, அப்ப எங்க கூடயும் உங்க அக்கா கூட இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை அப்படித்தானே? அப்படி இல்லை மாமா, நான் வீட்டுக்கு போயே ஆகணும். சொல்லும் பொழுதே அவனோட கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. திவ்யா உடனே, அழுகாத வருண், ஏங்க நான் அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏய் நீ எங்கே கொண்டு விட போற, நான் கொண்டு விட்டுக்கிறேன், இதுக்கு எதுக்கு உன் தம்பி அழுதுட்டு இருக்கிறான்? செல்வம், இதுக்கெல்லாம் எதுக்கு அழுகிற, மாமா உன்னை கொண்டாந்து விடுற விடு. செல்வம் இந்த வார்த்தையை சொன்ன உடனே வேலுவுக்கும் சாந்திக்குமே கோபம் வந்தாலும் மூஞ்சியை காமிச்சிக்கவே இல்லை. ஒருவேளை நிஜமாலுமே கொண்டு விட்டுருவானாங்கிற எண்ணம். ஆனா செல்வம் அப்படி பிளான் போடல. செல்வமே அவனை கூட்டிட்டு போறதா வருணை பையோட கார்ல ஏத்திட்டு கிளம்புறான். கார் கிளம்பி 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சாந்தி உடனே, ஏமா திவ்யா, அத்தை இந்த பின்னாடி ஆடு மாடுக்கெல்லாம் புல்லு போடாமல் இருக்குது, போய் போட்டு வந்துடுறியா, அப்படியே அந்த செடியில் இருக்கக்கூடிய ரோஜாப்பூ, முல்லைப்பூ, மல்லிகைப்பூ எல்லாத்தையும் பொறிச்சிட்டு வந்துடுறியா, சரியா, இதோ போறத்த சொல்லிட்டு அவள் வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு கீழே போக ரூமுக்குள்ளே போய் கடகடன்னு கதவை சாத்தி ஃபோன் பண்ணுறா செல்வத்துக்கு. செல்வம், அவனை கொண்டு வீட்டில் விட போறியா? இல்லைம்மா, நான் வந்து பேசுகிறேன். அவங்களுமே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பக்கமாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் செல்வத்திட்ட இருந்து ஃபோன் வருது. அதுக்குள்ளே திவ்யா வந்துருவாளோ என்னங்கிற பயம் வேற. ஃபோன் வந்த உடனே, என்னப்பா என்ன பண்ணுன? கவலைப்படாதம்மா, இங்கிருந்து நம்மளுக்கு தள்ளி இருக்கக்கூடிய நம்ம கட்டுத்தரையில் ஒரு சின்ன ரூம் இருக்குல்ல, அதில் அவனை கட்டி வச்சிருக்கிறேன். என்னப்பா சொல்கிற? ஆமாம்மா, வழக்கமாக திவ்யா லேட்டாக எழுந்திரிக்கணுங்கிறதுக்காக நைட் அவளுக்கு பாலில் போட்டு கொடுப்போமே ஒரு தூக்க மாத்திரை, ஆமாம் அந்த தூக்க மாத்திரையை கையில் வச்சுருந்தேன். போகிற வழியில் ஜூஸ் ஒன்று வாங்கி அதில் கலந்து அவனுக்கு கொடுத்துட்டேன். அவன் அப்படியே மயக்கம் போட்டான். நான் கட்டுத்தரையில் அவனை கட்டி போட்டிருக்கேன், அவன் பார்த்துக்கலாம். ஏப்பா
நைட்ல அந்த பையன் தனியா இருந்து ஏதாவது பயந்து செத்து போயிட்டானா? ம். அப்பெல்லாம் ஒன்றும் ஆகாது. கட்டுத்தர காவலுக்கு சுப்பனை வர சொல்லிட்டேன். ரூமுக்குள்ள அவன் இருக்கிறது சுப்பனுக்கு தெரியும். சுப்பு கண்டிப்பா நமக்கு தான் ஹெல்ப் பண்ணுவான். நாம போன வாட்டி நரபலி கொடுக்கும்போது கூட அந்த 2 சின்ன குழந்தைகளையும் அவன் தானே தூக்கிட்டு வந்தான். ஆமா ஆமா, அந்த 5 வயசு பிள்ளைய கூட எப்படியோ முடிச்சிட்டோம். சின்ன குழந்தைய அவன் தானே கொண்டாந்து கொடுத்தான். ஆ, அதனால சுப்பு கிட்ட சொல்லி கட்டுத்தரையில போட்டு கட்டி வச்சிருக்கேன். என்னைக்கு வேணும்னு சொல்லுங்க, அப்புறம் தூக்கிட்டு வந்துடலாம். அது சரி, உன் மாமனார் மாமியார் வீட்டுக்கு என்ன சொல்லுவ? திவ்யா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா என்ன சொல்லுவ? மாமனார் மாமியாருக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். என்னன்னு? நானு, திவ்யா, வருண் 3 பேருமே 10 நாள் டூர் போறோம். 10 நாள் கழிச்சு தான் வருவோன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால அவங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. ஏண்டா, அப்ப திவ்யாவை எப்படிடா சமாளிக்கிறது? திவ்யாவை சமாளிச்சுக்கலாமா? நீ கவலைப்படாம இரு. நான் ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு லீவ் போட்டேன். வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன். ஏண்டா? இல்லம்மா, திவ்யா கூட இருக்கணும். வருண் வந்துட்டானா இல்லையான்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு அவள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டானா நம்ம மாட்டிக்குவோம். ஏன்னா அவங்க அம்மா அப்பாட்ட நானும், வருண், திவ்யா 3 பேருமே 10 நாள் டூர் போயிருக்கோன்னு போய் சொல்லியிருக்கேன். அதனால நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகாம அவளை அவங்க அம்மா அப்பாட்ட பேச விடாம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஐயோ, இன்னும் 4 நாள் இருக்கே, என்ன பண்றது? 4 நாள் நம்ம சமாளிச்சுதாம்மா ஆகணும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரிடா, வீட்டுக்கு வா. வருண் அங்க கட்டி போடப்பட்டிருக்கிறாங்கிற விஷயம் இவங்க 3 பேத்துக்கு மட்டுமே தெரியுது. சுப்புங்கிற ஆளோட உதவியோட வருணுக்கு காவலும் காத்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல செல்வம் வீட்டுக்கு வராரு. செல்வம் வீட்டுக்கு வரவும் பின்னாடியெல்லாம் போய் புல்லு போட்டுட்டு பூக்களை எல்லாம் பறிச்சுட்டு வரவும் திவ்யாவுக்கு நேரம் கரெக்டா இருந்துச்சு. செல்வத்தை பார்த்த உடனே திவ்யா, ஏங்க ஆஃபீஸ் போகலையா? இல்லம்மா. ஏங்க? என்னன்னு தெரில, உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால வீட்டுக்கு வந்துட்டேன். வருணை வீட்டில் விட்டுட்டீங்களா? ம், வீட்டில் விட்டுட்டேனே. அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே, எதுவுமே சொல்ல. ஏன் கேட்குற? இல்லைங்க, இவ்வளோ நாள் அவன் தனியாக இருந்ததே இல்லை, அதுவும் என் கூட. அதனால தான் கேட்டேன். ஒன்றும் சொல்லலம்மா. சரிங்க. அத்தை இந்தாங்க பிடிங்க. சரிம்மா குடு. அவங்க வாங்கின உடனே வேகமாக கரகரன் ரூமுக்குள்ளே போறா. அதை பார்த்த செல்வம் பின்னாடியே போக, என்னம்மா பண்ண போகிறேன்? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வருண் என்ன பண்ணுறான்னு கேட்குறேன். இப்போ தானே இங்கேருந்து போனா, அதுக்குள்ளே என்ன? ஏங்க, இப்போ தான் இங்கேருந்து போனா, நம்ம வீட்டிலேருந்து போயிருக்கிறான். நான் என்னன்னு கேட்கக்கூடாதா என்ன? அது அப்புறம் கேட்டுக்கலாமா, வா. இல்லைங்க, நான் கேட்டு வந்துடுறேன். உடனே சாந்தி, திவ்யா, அத்தை வாமா, வந்து ஒரு டீயை போடு பார்க்கலாம், எல்லாரும் டீ குடிக்கலாம். அத்தை ஏதோ அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வேலு உடனே, அம்மாடி அதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா, கொஞ்சம் டீயை போட்டேன்னா நான் காடு வரைக்கும் போயிட்டு வந்துடுவேன். இதோ மாமா வரேன் மாமா. சொல்லிக்கிட்டே அவள் ஃபோன் எடுத்து ஃபோன் ஆன் பண்ணி அம்மாவுக்கு டயல் பண்ணுற அதே நேரத்தில் நடந்துக்கிட்டே கிச்சன் நோக்கி போகிறா. டயல் பண்ணி காதில் வைக்கும் பொழுது டப்புன்னு பிடுங்கி செல்வம் கட் பண்ணுறான். ஆச்சரியப்பட்டு போனவ, என்னங்க, ஏங்க அப்படி கட் பண்ணீங்க? கொடுங்க, நான் அம்மாட்ட பேசிட்டு தந்துடுறேன், அப்புறம் பேசலாம், போய் டீ வைப்போம். ஏங்க, ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ போ, நான் அப்புறம் பேசிக்கலாம். இல்லைங்க, நான் அம்மா கிட்ட பேசணும். திவ்யாவுக்கு சந்தேகம் ரொம்ப வலுவாயிட்டே போகுது. எதுக்கு அவன் இப்படி நடந்துக்கிறான்? மாமியார் உடனே, இங்கே பாருமா, போய் டீயை போடு, அப்புறம் பேசிக்கலாம். இல்லை அவர் ஏன் இந்த ஃபோனை பிடுங்கணும்? நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க. சரி, நீ போய் டீயை போடு போ. உடனே வேலு, இங்கே பாருமா, நான் கேட்ட மரியாதைக்காவது போய் போடலாமா இல்லையா? மாமனார் சொல்லிட்டாரே அப்படிங்கறக்காக பெரிய சந்தேகத்தோட புருவ சுருகளோட 2 3 வாட்டி செல்வத்தை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே டீ போட போறா. கிச்சனை டீ போட்டு எடுத்து கொண்டாந்து கொடுத்ததுக்கு அப்புறமா செல்வத்தை பார்த்து, ஃபோனை கொடுங்க, அப்புறம் பேசிக்குவோம், அமைதியாரு. இல்லை, எனக்கு ஃபோன் வேணும். ஏன் இப்படி பண்றீங்க? என்ன பிரச்சனை? ஃபோனை கொடுங்க. ஃபோன் இல்லை. எங்கே போச்சு? எங்கேயோ போச்சு. ஃபோன் பேச முடியாது. டேய், அவதான் ஃபோனை கேட்குறாள்ல, கொடுத்துரு. முடியாதுமா. அந்த இவரே அப்படி நடந்துக்கிறாரு, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு என் ஃபோன் வேணும், இல்லைன்னா நான் இப்போவே கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன். வருண் இங்கே, வருண் எங்கே போனா? ஏதாவது பிரச்சனையா? நான் வருணை பார்க்கணும், எனக்கு வருணை பார்த்தே ஆகணும். சொல்லிட்டு அவள் கடகடன்னு வீட்டில் இருக்கக்கூடிய கதவு வழியாக வெளியில் போகிறதுக்காக பார்க்கும் பொழுது டக்குன்னு எந்திரிச்சு செல்வம் கையை பிடிச்சி இழுத்து உள்ள தள்ளி, என்னடி, வருண் பத்திரமா தான் இருக்கான், நீ முதல்ல உள்ளே போ. பத்திரமா இருக்கானா? அப்போ வீட்டுக்கு கொண்டு விடலையா? என்னாச்சு அத்தை, என்ன நடக்குது? மாமா, எனக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு ஒன்றுமே புரிய வேண்டாம். இன்னொரு 4 நாள் நீ வாயை மூடிட்டு அமைதியா இரு. 4 நாளா? இல்லை, வருணுக்கு என்னமோ ஆயிடுச்சு. நான் வருணை பார்க்கணும், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் சொல்லிட்டு மறுபடியும் அவள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுதே டக்குன்னு ஒரு கை வந்து அவளை பிடிச்சி இழுக்குது. பார்த்தா அது சாந்தியோட கை. அத்தை, டேய் செல்வம், ரூமில் கொண்டே போடு. அவன் எங்கேயும் போகக்கூடாது. உன் தம்பி நல்லா தான் இருக்கான், எந்த பிரச்சனையும் கிடையாது. திடீர்னு மாமியாருடைய இந்த மாற்றத்தை பார்த்து அவளுக்கு நெஞ்செல்லாம் பதறி போயிருது. மாமா, ஆமாம்மா, அவன் நல்லா தான் இருக்கான்,
நீ முதல்ல உள்ள போ. என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. உடனே டக்குன்னு அவ கையை பிடிச்சு தரத்தரன்னு இழுத்துட்டு போய் ரூமுக்குள்ள தள்ளின செல்வம், எல்லாம் நல்லதா நடந்துட்டு இருக்குது. உன்னாலதான் இனியும் நல்லது நடக்க போகுது. இன்னும் சொல்லணும்னா, உன்னாலையும் உன் தம்பினாலையும் தான் நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்க போகுது. எல்லாத்துக்கும் தயாராரு. எனக்கு புரியல. ம் கரெக்டா இன்னும் 5வது நாள் காலையில உனக்கு என்னன்னு தெரிஞ்சிரும். தயாராரு. அப்புறம் நாங்க என்ன சொன்னாலும் நீ பண்ணணும். யார என்ன பண்ண சொன்னாலும் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லிட்டு டப்புன்னு கதவை சாத்திட்டு வெளியில லாக் பண்ணவே திவ்யாவுடைய உணர்வை அவனாலேயே புரிஞ்சுக்க முடியல. அவளுடைய மனசுக்குள்ள பல கேள்விகள் வரும். இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? ஃபோனை ஏன் பிடுங்கினாங்க? மாமியார் மாமனார் பேசுற இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப சிரமமா இருக்குது. இவரே எப்படி நடந்துக்கிறாரு? என் வாழ்க்கையில என்னதான் நடக்குது? கேள்விக்குறியோட இருக்கா. ஆனா கண்கள்ல மட்டும் வருண நினைச்சு கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. அப்போ யாரை என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்ற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்னவா இருக்கும்? கேள்வியோட அந்த அறைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கக்கூடிய திவ்யா மனசுக்குள்ள பதட்டங்கள் தான் அதிகமா இருக்குது. கிச்சன்ல ஒரு டம்ளர்ல பால் ஆத்தி அதுல 2 3 டேப்லெட்டை போட்டுட்டு இருக்கிறா சாந்தி. சாந்திக்கு பக்கமா வந்து நின்ன செல்வம், என்னம்மா ரெடியா? செல்வம், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா. அந்த பையனை பாட்டு வந்தையா? சுப்புக்கிட்ட சொல்லி சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கேன். சும்மா வாயை ஓப்பன் பண்ணா கத்து கத்துன்னு கத்துறானாமா. அக்காவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு. சுப்பு, இங்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்க, நான் பார்த்துக்கிற போங்கன்னு சொன்னான். அதனால வந்துட்டேன். உன் பொண்டாட்டி ஒண்ணுமே சாப்பிடல. 4 5 நாள் ஆச்சு. இப்ப என்ன பண்றது? வெறும் பாலை கொடுத்து கொடுத்து அவளை மயக்கம் போட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். மா, நீ மருந்த கலக்கு. நான் போய் அவளை சாப்பிட்றியான்னு கேட்குறேன். சரின்னு சொன்னானா சாப்பாடை போட்டு கொடுத்து பாலை கொடுத்து மறுபடியும் மயக்கம் போட வச்சிருவோம். செல்வம், இன்னும் ஒரே ஒரு நாள். நாளைக்கு ஒரு நாளை கடந்துட்டோம். நாளான்னைக்கு காலைல 2 மணிக்கு பூஜையை முடிச்சிடலாம். அப்புறம் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்படியாவது பார்த்துக்கப்பா. சரி, நைட்டுக்கு என்ன பண்ணியிருக்க? சப்பாத்தி சுட்டு வச்சிருக்கேன். 2 சப்பாத்தி எடுத்து வச்சிரு குழம்போட. அவள் சாப்பிட்றேன்னு சொன்னா டக்குன்னு கொண்டு கொடுத்து பாலை கொடுத்து வச்சிடலாம். அவளையும் நம்ம 4 5 நாளாக மயக்கத்திலே வச்சிருக்கிறோம்ல, அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. அதனால தான். டேய், கரிசனை காட்டுறேன்னு சொல்லிட்டு மா சும்மா இருமா. அப்பாவும் நீயும் சும்மா சும்மா இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு அவளை பிடிக்குமா, எனக்கு அவன் மேல கரிசனை இருக்கு. ஆனா அதுக்குன்னு நம்ம மந்திரத்தை விட முடியுமா? நம்மளுடைய பூஜையை விட முடியுமா? அதை நான் விட மாட்டேன். ஏமா இப்படி பண்ண என்ன? என்ன அவளை உட்கார வச்சு நம்ம விலக்கி சொல்லி அவளை நம்மளுக்கு அடிமையாக்கிட்டாதான் என்ன? பின்னாடி இருந்து வரக்கூடிய வேலு, அதான் முந்தானத்து உங்க அம்மா போய் ஆரம்பிக்கும் பொழுதே உன் பொண்டாட்டி கத்து கத்துன்னு கத்தினாலே, அப்புறம் தானே பாலை வாயில ஊத்தி மயக்கம் போட வச்சுட்டு வந்தோம். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் உனக்கு உங்க அம்மா முழுசா சொல்லியிருக்க மாட்டா. உன் பொண்டாட்டி ரெடியா இருக்கிற மாதிரி தெரியல. அதனால பூஜை அன்னைக்கு காலையில வற்புறுத்தி தான் நம்ம அந்த பூஜை செய்ய வைக்கணும். அப்பா, அப்படி வற்புறுத்தி செஞ்சதுக்கு அப்புறமா அவ எப்படிப்பா நம்ம கூட வாழுவான்னு நினைக்கிறீங்க? என்ன செல்வம், பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. வேணா பூஜையில விட்டுறலாமா? அப்பா இந்த கேள்வி கேட்ட உடனே, சேச்சா நான் அப்படி சொல்ல வரலப்பா. இப்போதைக்கு உன் பொண்டாட்டியை போய் சாப்பிட்றியான்னு கேளு. ஆமான்னு சொன்னா சப்பாத்தியை கொண்டே கொடு. இல்லைன்னு சொன்னா பாலை கொடுத்து மயக்கம் போட வை. நைட் நேரத்துல எந்த ஆர்கியூமெண்ட்டும் வேண்டாம். நாளைக்கு முழு நாள் எப்படியாவது நம்ம 2 பேத்தையுமே பாதுகாத்து வச்சுட்டோம்னா அடுத்த நாள் காலையில 2 மணிக்கு சாமியார் வந்துருவாரு. பூஜையை ஆரம்பிச்சிடலாம். பூஜைக்கு ஆடு மாடு கோழி பன்னி எருமை எல்லாமே ரெடியா இருக்குது. காவு கொடுத்ததோட சேர்த்தி கடைசி காவு அந்த பையனை கொடுத்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை காவு கொடுத்ததுக்கு அப்புறமா உன் பொண்டாட்டி கூட நம்ம கூட சேர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது இதுவும் வராம போயிருமா என்ன? சரிப்பா. சொல்லிட்டு தட்டுல போட்டிருக்கக்கூடிய சப்பாத்தி குருமாவை எடுத்துட்டு போறான். இன்னொரு கையில பால் எடுத்துக்கிறான். ஏன்டா எப்பவே எடுத்துட்டு போறியா? ஆமாம்மா. டக்குன்னு சரின்ட்டானா ஒருக்கா வரதுக்குள்ள மனசு மாறிடுச்சுன்னா. கதவை திறந்துக்கிட்டு உள்ள போக கட்டலுக்கு கீழே மயங்கி கிடக்குறா திவ்யா. திவ்யா சுடிதார் அங்கே எங்கி விலகி இருக்க, கை கால் எல்லாமே ரொம்ப வறண்டு போயிருக்க, தலைமுடியெல்லாம் களைஞ்சு கண்ணெல்லாம் அப்படியே தண்ணியில நனைஞ்சு வீங்கி கிடக்குது. வாயிலிருந்து கூட தண்ணி சரியா குடிக்காம வறண்டு போன உணர்வு நல்லாவே தெரியுது. உள்ள போன உடனே திவ்யா கண்ணை மூடி படுத்திருக்க, கதவை நல்லா லாக் பண்ணிட்டு பக்கத்துல போய் சப்பாத்தியும் பாலையும் வைக்கிறான். திவ்யா, திவ்யா 4 5 வாட்டி கூப்பிட்டதுக்கு அப்புறமா கண்ணை முழிச்சு பாக்குறா. எந்திரி, எந்திரிச்சுக்கோன்னு சப்பாத்தி சாப்பிடு. அவ உடனே கோவப்பட்டு எந்திரிச்சு உட்காந்து, சாப்பிட்றதா? என் தம்பி இங்க, என் தம்பி என் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துங்க, நான் சாப்பிட்றேன். திவ்யா, எத்தனை வாட்டி சொல்றது? உன் தம்பி பத்திரமா இருக்கான். அவனை நீ பார்க்கலாம். சாப்பிட்டீன்னா நாளான்னைக்கு காலையில அவனை நேர்லயே பார்க்கலாம். நாளான்னைக்கு காலையில நேர்ல பார்த்து
அவனை என்ன பண்ண போறீங்க? உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் 2 நாளைக்கு முன்னாடி வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்களே, அந்த மாதிரி என் கையில அவனை கொல்ல போறீங்களா? திவ்யா, இங்க பாரு. சொல்லிட்டு அவ பக்கத்துல நல்ல சமன்கள் போட்டு உட்கார்ந்த செல்வம், இது நம்ம நல்லதுக்காக தான். ஒரே ஒரு நரபலி மட்டும் குடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, நாம நல்லா இருக்கலாம். வேலை அது இதுன்னு நம்ம ரொம்ப சிறப்பமா இருப்போம். நம்மளுக்கு 1 குழந்தை, இல்ல 2 குழந்தை, உன் இஷ்டம் போல வாழலாம். இது மட்டும் இல்ல, இன்னும் நெறையா சொத்து சேர்க்கலாம். அதுக்கு மட்டும் சரின்னு சொல்லுமா? முட்டாள்களா? நீங்களாம் படிச்சிருக்கீங்களா? படிக்கலையா? அறிவுங்கிறது இருக்கா? இல்லையா? நரபலி, மாந்திரீகம்லாம் எங்கிருந்துடா வந்துச்சு? இந்த சயின்ஸ் உலகத்துல ஏன்டா இப்படி முட்டாள்களா நடந்துக்கிறீங்க? வேண்டாம் திவ்யா. வார்த்தை ரொம்ப தடிமனா வருது. சரிப்பட்டு வராது. நானும் 2, 3 நாளா நீ பேசுற வார்த்தைகள பொறுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். வார்த்தைய பொறுத்துட்டு இருக்கியா? நீ எனக்கு பண்ண கொடுமைய நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ முன்னேறினது ஒன்றும் இந்த நரபலினால கிடையாது. உனக்கு இருக்கிற நாலேஜ்னால. அதை உன்னை புரிஞ்சுக்க முடியலன்னா நீ முட்டாள் தான். படிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த சயின்ஸ் உலகத்துல இன்னும் முட்டாள்தனமா நினச்சிக்கிட்டு நரபலி அது இதுன்னு பிஞ்சு குழந்தைகளை வேற கொண்டு இருக்கிறீங்க. அந்த பிள்ளைகளை காணாத அவங்க அம்மா அப்பா மனசு எப்படி இருக்கும்? முடியாது. நிச்சயமா முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல. நான் வெளியில போய் என் தம்பியை காப்பாத்துவேன். உன்னையும் உண்டுலேன்னு பண்ணுவேன். சொல்லிட்டு அவ எந்திரிக்க போகவே டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்தவன் அவ கையை ஒரே புடியா பிடிச்சிக்கிட்டு கீழே படுக்க வச்சிடுறான். அதுக்கப்புறமா அம்மா அம்மான்னு கத்த அவங்க அம்மா வராங்க. ஏற்கனவே லாக் பண்ணியிருக்கவும் கதவை திறக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு 2 கையும் அவனே பிடிச்சி திவ்யாவுக்கு ரொம்ப வற்புறுத்தி அந்த பாலை வாயில ஊற்றிடுறான். பால் பாதி கீழே போக பாதி உள்ளே போகன்னு போட்ட டேப்லெட்டு உள்ளே போய் 5 நிமிஷத்தில் வேலை செய்ய திவ்யா மறுபடியும் மயங்கி கீழே விழுந்துடுறா. கதவை திறந்த செல்வத்தை பார்த்து, என்னடா ஆச்சு? அவள் ஒத்து வரமா தெரிலம்மா. நீ சொன்ன மாதிரி 2 மணி கொண்டு நிற்க வச்சு அவள் கையை பிடிச்சி நம்மளே வெட்டினாதான் உண்டு. வாமா நம்ம போகலாம் சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. வெளியில் சும்மா லாக் வச்சுட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. வேற ஒரு ரூமில் செல்வம் போய் படுத்துக்க, தன்னோட ரூமில் சாந்தியும் அவருடைய கணவன் வேலுவும் படுத்து எப்பவும் போல கதவை திறந்து வச்சிருக்கிறாங்க. செல்வம் நடுராத்திரியில பூஜைக்கு தேவையான விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்குதான்னு சொல்லி பார்க்கறதுக்காக எப்பவும் போல அந்த லைட்டை போட்டுட்டு ஸ்டெப் வழியா கீழே போயிடுறான். நைட்டு ஒரு 2:30 மணி இருக்கும். யாரோ திவ்யாவை வேகமா உலுக்கி எழுப்புறாங்க. திவ்யா வெறுக்குன்னு எந்திரிக்கிறா. ஆனா அவளுடைய தூக்கம் இன்னும் அவளை விட்டு போகல. இந்த மூளை பக்கவாதம் சொல்லுவாங்க இல்லையா, உடல் மட்டும் எந்திரிக்க மறுக்குது. ஆனா மூளை முழிச்சுக்குச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம அவ மனசுக்கும் உடம்புக்கும் நடுவுல போராடிட்டு இருக்கிறா. ஒரு 5 நிமிஷம் இடைவெளி. மறுபடியும் யாரோ வேகமா அவளை உலுக்கி எழுக்க, சடனா ஒரு பெரு மூச்சோட உள்வாங்கின அந்த மூச்சை அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட வெளிவிட்டுட்டு கண்ணை முழிக்கிறா. முழிச்சு பார்த்தவளுக்கு அந்த இருட்டு கொஞ்சம் பயமாவே இருக்குது. ரூம்குள்ள ஒத்த வெளிச்சம் கிடையாது. திவ்யா மெல்ல மெல்ல எந்திரிச்சு கட்டலுடைய காலில் சாஞ்சு உட்கார்றா. சாஞ்சு உட்கார்ந்தவளுக்கு 5 நிமிஷம் என்ன நடக்குன்னே தெரியல. கண்ணு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருட்டுல தெரிய ஆரம்பிக்குது. வேகமா தலையை கொண்ட போட்டுட்டு சுடிதாரை எந்திரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே செவுத்த தடவி தடவி லைட்டை கண்டுபிடிச்சு லைட்டை ஆன் பண்றா. அவளுக்கு இந்நேரத்துக்கு முழிப்பு வந்தது. பெரிய ஆச்சரியம். வாலில் இருக்கக்கூடிய வாட்சை பார்க்குறா. அதில் 2:30 காட்டுது. யாரும் என்னை உலுக்கி எழுப்புனாங்க. ஆனால் இந்த ரூமில் யாருமே இல்லை. யாராக இருந்தால் என்ன, எனக்கு இது நல்லது தான். நான் எப்படியா இந்த ரூம்லேருந்து வெளியில் போய் என் தம்பி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நிச்சயமாக என் தம்பி இங்கே தான் எங்கேயோ வச்சுருக்காங்க. அடிக்கடி அவங்க இந்த ரூமுக்குள்ளே வந்து அவன் சாப்பிட்டானா, அவன் என்ன பண்ணான்னு கேட்டான். அது எனக்கு காதில் விழுந்துச்சு. அப்போ என் தம்பி உயிரோடு தான் இருக்கான். வருண், அக்கா இருக்கண்டா, கவலைப்படாத சொல்லிட்டு தன்னோட மொபைலை தேடி பார்க்குறா. மொபைல் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. எங்கன்னு தேடி பார்த்து ரூம் முழுவதும் அவன் மொபைல் கிடைக்காம, சரி கதவை திறந்துட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு வெளியில் போகலான்னு போய் கதவை திறந்து பார்க்குறா. கதவு வெளியில் லாக் பண்ணப்பட்டிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறா. கடவுளே, எத்தனை தெய்வங்களை நாங்கள் கும்பிட்டுருக்குறோம். வெள்ளிக்கிழமை ஆனால் கோயிலுக்கு போகாமல் என் குடும்பத்தில் இருக்க மாட்டாங்க. எங்களையே இந்த அரக்க குடும்பத்தில் கொண்டாந்து சேர்த்துன. நிஜமாலுமே சக்தி இருந்தா ஏதாவது ஒரு தெய்வம் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க. என்னை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி என் தம்பியை காப்பாற்றணுங்கிறத என்னுடைய எண்ணம். இந்த கதவை வேறு இவன் லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டானே சொல்லிட்டு கதவை மெல்ல மெல்ல தள்ளுறா. ஆனால் கதவு திறக்கிற மாதிரி தெரியல. 2 கதவு, அந்த 2 கதவுலையுமே கைவிடி. அந்த 2 கைவிடியுமே வலது கையில் ஒன்று இடது கையில் ஒன்றுன்னு பிடிச்சி இழுக்கிறா. திடீர்னு பார்த்தா அந்த கதவுக்கு நடுவில் வெளிச்சம் தெரியுது.
அதாவது இவ 2 பக்கம் பிடிச்சு பிடிச்சு இழுக்க அந்த லாக் மெல்ல மெல்ல திறந்திருக்கும் போல. ஒரு சின்ன மெல்லிய கோடு மாதிரி வெளிச்சம் தெரியுது. சந்தோஷப்பட்டவ இன்னும் நல்லா இழுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கதவு திறந்துடுமே நினச்சிக்கிட்டு மறுபடியும் மெல்ல மெல்ல இழுக்கிறா. இருந்தாலும் பயம். ஒருவேளை சத்தம் கேட்டு அவங்களா வந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல, என்னன்னாலும் பரவாயில்ல. சுற்றி முற்றியும் பார்த்து ரூமில் ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய சின்ன ஒரு கம்பி மாதிரி ஒரு இதை எடுத்து சேஃப்டிக்காக தாங்கிட்ட வச்சுக்கிட்டு மறுபடியும் கதவை நல்லா ஆட்டுறா ஆட்டுறா. கொஞ்ச நேரத்தில் நல்லாவே 2 இன்ச் அளவுக்கு கதவை திறந்துருச்சு. மெல்ல தான் 2 விரலையுமே அந்த லாக்கில் விட்டு இப்படின்னு ஒரு தள்ளு தள்ள அது முக்காவாசி திறந்து வந்துருச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது? கையை எடுத்தோம்னா லாக் மறுபடியும் திறக்கிறது ரொம்ப சிரமமாக போயிடும். கையை வச்சு நகர்த்தவும் முடியல. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் மறுபடியும் ஒரு முறை ஆட்டி பார்க்கலான்னு ஒரு கதவை முன்னாடி தள்ள ஒரு கதவை பின்னாடி தள்ளன்னு கொஞ்சம் வேகமாக ஆட்ட கதவு திறந்துருச்சு. எந்த சாமி புண்ணியமோ அப்படின்னு கூட அவன் மனசுக்குள்ளே தோணினாலும் அதெல்லாம் கவனிக்க நேரம் இல்லை. மெல்ல மெல்ல வெளியில் போய் கிச்சனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெயின் கேட்டை பார்க்குறா. அது பூட்டு போட்டிருக்குது. இந்த வழியாக போக முடியாதுன்னு நினச்சவ காலடியை மெல்ல மெல்லமாக எடுத்துகிட்டு போய் தன்னுடைய 15-20 அடிக்கு அப்புறமா படிக்கட்டில் மெல்ல நிற்கிறா. மாமனார் மாமியார் 2 பேரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க அவள் படியிறங்களா அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் அவளுடைய மொபைல் ஞாபகம் வருது. இப்போ வெளியில் போயிட்டோம் அப்படின்னா தப்பிச்சிருவோம். ஆனால் வெளியில் போனதுக்கு அப்புறமா நாம் யாருக்கிட்டே காண்டாக்ட் பண்ண முடியாது. வீடு சுற்றி முழுக்க தோட்டம் காடு துறவுன்னு இருக்குது. என்ன ஓட்டம் ஓடினாலுமே நம்மளால் இவங்கிட்ட தப்பிக்கிறதுக்கு நிச்சயமாக நம்ம யாருக்காவது தகவல் கொடுக்கணும். ஒருவேளை அவங்க வர்றதுக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆனால் கூட அதை சமாளிச்சுக்கலாம். தகவல் கொடுக்காம போயிட்டோம்னா அப்படின்னு நினச்சிட்டு போன அந்த 15 அடியுமே மெல்ல மெல்ல கடந்து வந்து தான் கணவன் தங்கி இருக்கக்கூடிய அந்த ரூம் பக்கம் எட்டி பார்க்குறா. 2 ஃபோன் டேபிளில் இருக்குது. அந்த ரெட் கலர் போட்டிருக்கக்கூடிய கவர் திவ்யாவோட தான். வேகமாக உள்ளே போய் திவ்யாவோட ஃபோனை எடுத்துட்டு வெளியில் வந்தவளுக்கு திடீர்னு ஒரு யோசனை. மொபைல் சார்ஜ் இருக்குதா இல்லையான்னு மொபைல் ஆன் பண்ணி பார்க்க சுத்தமாக சார்ஜ் கிடையாது. டக்குன்னு உள்ளே போனவ தான் மொபைலை கையில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருந்த கணவனுடைய மொபைல் எடுக்கிறா. மொபைலில் கணவனுடைய பாஸ்வேர்டு போடப்பட்டிருக்குது. மொபைலோட பாஸ்வேர்டு என்னன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சார்ஜர் ஞாபகம் வரவே அவளுடைய ஃபோனை சார்ஜ் போடுறா. அந்த ஃபோன் அவளுடைய சார்ஜ் சீக்கிரமாக ஏறிடுங்கிற நம்பிக்கையில் போட்டவளுக்கு அது ஆன் ஆயிருக்கே தவிர சார்ஜ் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. மொபைல் கணவருடைய பாஸ்வேர்டு என்ன, செல்வத்தோட பாஸ்வேர்டு என்னன்னு யோசிச்சு பார்த்தவளுக்கு டக்குன்னு செல்வம் ஒரு நாள் பாஸ்வேர்ட் சொன்னது ஞாபகம் வர ட்ரை பண்ணுறா. 2-3 வாட்டிக்கு அப்புறமா மொபைல் ஆன் ஆகிடுது. சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோனை எடுத்து யாருக்கு பண்ணலான்னு யோசிச்சவளுக்கு வேறு யாருக்கு பண்ண முடியும், அப்பாவுக்கு தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்பாவோட நம்பரை டயல் பண்ணுறா. 2வது வாட்டி தான் அப்பா ரிங் அடிக்கிறது. ரிங் அடித்த உடனே அப்பா ஃபோன் எடுக்கிறாரு. அப்பா அப்பா நான் நான் திவ்யா பேசுகிறேன்ப்பா. பதட்டமான குரலில் பேசுகிறவங்களுக்கு எதிர்முனையிலேருந்து வந்த பதில், மாப்பிள்ள எல்லாம் போய் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னீங்க, எப்படி மாப்பிள்ள? அதோட 4-5 இடத்துக்கு போயிருக்கிறீங்க, நல்லா இருக்குதா? அப்பா நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? அப்பா நான் பெரிய ஆபத்தில் இருக்கேன். நான் மட்டும் இல்லை, வரணும் தான். நாங்கள் எங்கேயுமே போகல, இங்கே தான்ப்பா இருக்கிறோம். அப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேட்குதாப்பா? திவ்யா பேசுறது அவங்க அப்பாவுக்கு கேட்கவே இல்லை. மாப்பிள்ள நீங்கள் ஏதோ மலை பிரதேசத்தில் இருப்பீங்களாட்டிருக்குது, விட்டு விட்டு கேட்குது. காலையில் கூப்பிடுறீங்களா, இல்லை திவ்யா கண்ணோ வருண் பையனோ பேசினாம இருந்தால் காலைல கூப்பிடுங்க. சரியாக கேட்கலிங்க மாப்பிள்ள, இல்லைன்னா கட் பண்ணிட்டு கூப்பிட்டுமா சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபோனை கட் பண்ண உடனே அவளுக்கு இன்னும் பதட்டம் அதிகமாகுது. தான் மொபைலில் பார்த்தா 1% சார்ஜ் ஏறி இருக்குது. என்ன பண்ணுறேன்னு அவளுக்கு தெரியல. அதுக்குள்ளே காலடி சத்தம் ஏதோ கேட்குற மாதிரி இருக்க அவளுக்கு நெஞ்செல்லாம் உறைஞ்சு போயிடுது. ஒருவேளை செல்வமாக இருந்தால் நினச்சிட்டு இருக்கும் பொழுதே படிக்கட்டில் யாரோ ஏறுற மாதிரி கேட்க இவளுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஃபோனில் இப்போ தான் 1லிருந்து 2ன்னு சார்ஜ் மாறுது. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது செல்வம் மட்டும் இப்படி பார்த்தா நிச்சயமாக கொன்று போட்டுருவான்னு நினச்சவ எங்கே போய் ஒளியுதுன்னு தெரியாமல் பாத்ரூம்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகிறா. ஒருவேளை வந்த ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே போனான்னா திவ்யாவோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த நேரத்துலேயே வேலை செய்கிறது அவளுக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. வேக வேகமாக பார்த்துட்டு அந்த ரூமில் இருந்த கட்டலுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறா. வந்தானா கட்டளை தான் படுப்பானே, நாம் இங்கே ஒளிஞ்சது பெரிய தப்பாக போச்சேன்னு நினச்சிக்கிட்டு அவள் கீழே இருக்க காலடி சத்தம் பக்கத்தில் கேட்க ஆரம்பிக்குது. மெல்ல மெல்ல வந்தவன் நேராக ரூமுக்குள்ளே வந்து தன்னுடைய துண்டு எடுத்து துவட்டிக்கிட்டு
படுத்துக்கிறான். ச்சே, என்ன வேர்வை! இதுகளெல்லாம் கட்டி போட்டு நாளைக்கு காலைல பூஜைக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ள சொல்லிட்டு படுத்தவன் கண்ணை மூடுறான். கண்ணை மூடி தூங்குனானான்னு தூங்கலையான்னு தெரியல. திவ்யா அடியிலேயே இருக்கிறா. சரி, எப்படியும் படுத்தவன் தூங்குறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். அந்த நேரத்தில் நாம் அமைதியாக படுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறா. அதுக்குள்ளே மொபைலு எப்படியாவது சார்ஜ் ஏறிடும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவளுக்கு 2 நிமிஷம் மட்டும்தான் ஆனால் அமைதி இருந்துச்சு. 2 நிமிஷம் அந்த ரூமே மயான அமைதியில் இருக்குது. கரெக்டாக திவ்யாவோட அப்பாட்டிருந்து செல்வத்துக்கு ஃபோன் வருது. ரிங் அடித்த உடனே வெறுக்குன்னு பயந்த திவ்யாவோட முகமெல்லாம் வேர்த்து போயிடுது. ஒருவேளை அப்பாவா இருந்தா? அப்பா கட் பண்ணுங்க மாப்பிள்ள, நான் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க, என்ன பண்ணுறது? எந்திரிச்ச செல்வம் ஃபோனை எடுத்து மாமா சொல்லுங்க மாமா பேசிக்கிட்டே வெளியில் போயிடுறான். ஐயோ, பேசிக்கிட்டு வெளியில் போகிறாரு. ஒருவேளை நடந்து நம்ம ரூமுக்கு போய் பார்த்தாருனா? சரி, ரெடியாக இருப்போம், ஃபோனை பிடுங்கிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது வீட்டுக்கு, அதாவது அந்த ரூமுக்கு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கக்கூடிய செல்வம், சொல்லுங்க மாமா. நானா? ஏன் ஃபோனில் இருந்தா? ஓ, வருணும் திவ்யாவும் நைட் இந்த போட்டிங்லாம் போயிட்டு வந்தாங்க, அவங்க இதை பண்ணியிருப்பாங்க. திவ்யா ஃபோனா? அவளது சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேங்க மாமா. ஒரு நிமிஷம் இருங்க, உங்களை நான் திருப்பி கூப்பிடுறேன் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணவன் அங்கிருந்து 2 பக்கம் சுற்றி முற்றியும் பார்க்குறான். தலையை சொரிஞ்சுக்கிட்டே, என்னது, எப்படி என் ஃபோன்லேருந்து போயிருக்கு? திவ்யா தான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாளே நினச்சிக்கிட்டு 10-15 அடி கடந்து போய் அந்த ரூமுக்குள்ளே போகலான்னு அடி எடுத்து வைக்கிறான். கண்டிப்பாக திவ்யா இருக்கக்கூடிய ரூமுக்கு, திவ்யா இருந்த ரூமுக்கு தான் அவன் போக போகிறான்னு நினச்சிக்கிட்டு திவ்யா வேகமாக கட்டிலேருந்து உருண்டு வந்து ஃபோன் எடுத்திருக்க. அவள் அங்கே போன உடனே அடுத்த நிமிஷம் அவள் ரூமுக்குள்ளே போய் தெரிஞ்ச உடனே இவள் குடுன்னு ஓடி போய் டபன்னு படியில் இறங்க ஆரம்பிக்கிறா. படியில் இறங்கின சத்தம் கேட்ட உடனே செல்வம் ரூம்லேருந்து வந்து அம்மா அம்மானு ஒரு சத்தம் போட்ட உடனே தூங்கிட்டு இருக்கிற 2 பேருமே எந்திரிக்கிறாங்க. ஏற்கனவே படிக்கட்டில் வேகமாக போன காலடி சத்தமே அவங்கள நல்லா தொந்தரவு பண்ணிடுச்சு. எந்திரிச்சு வந்த 2 பேர் ரூமுக்கு வெளியில் வர கரெக்டாக அவனும் வந்து நிற்க படிக்கட்டை எட்டி பார்த்துட்டு, மா திவ்யா தப்பிச்சுட்டா, என்னடா சொல்கிற, எப்படிடா கதவை திறந்தா? தெரிலம்மா. உடனே வேலு, இவனே அவன் பொண்டாடி தப்பிக்க விட்டுருப்பான். இல்லைப்பா, நான் லாக் பண்ணிட்டு தான் போனேன், எனக்கு எங்கள் மாமனார் ஃபோன் பண்ணாரு, அவர் தான் எனக்கு ஃபோன் வந்துச்சுன்னாரு. எனக்கு அப்போவே சந்தேகம், திவ்யாவோட ஃபோனை நான் சார்ஜ் போடவே இல்லை. ஆனால் என் மாமனார்ட்டேருந்து ஃபோன் வந்து என் ஃபோனை எடுக்கும் பொழுது அந்த ஃபோன் சார்ஜ் போட்டிருந்துச்சு. அப்போது அவள் எப்படியோ, என்னடா உளர்ற, அப்பா இருங்கப்பா நான் வந்துடுறேன் சொல்லிட்டு படிக்கட்டில் வேக வேகமாக இறங்குறான் செல்வம். திவ்யா எந்திரிச்சு வந்தவ மூச்சரைக்க கண்ணு முன்னு தெரியாமல் ஓடி போய் அந்த மெயின் கேட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி சின்ன புதர் மாதிரி இடத்துல உட்காந்து மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறா. செல்வம் வரதுக்குள்ள விஷயத்தை நம்ம யாருக்காவது சொல்லி ஆகணும்னு மணியை பார்க்கும் பொழுது மணி இப்போ 3:15 இருக்குது. வேகமாக தான் ஃபோனை ஆன் பண்ண அந்த ஃபோன் ஆன் ஆகுது. ஆனால் ஆன் ஆகும் பொழுது ஒரு ரிங்டோனோடைய ஆன் ஆக, உடனே இங்கிருந்தா சத்தம் கேட்டு வந்துடுவாங்கன்னு அங்கிருந்து மறுபடியும் கொஞ்சம் தூரம் ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி நிற்கிறா. நின்னவ ஃபோன் ஆன் ஆனதுக்கப்புறமா 3 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணேன். அப்பாவோட ஃபோனு ரிங்கு போகவே இல்லை. வேகமாக வாட்ஸ்அப் ஆன் பண்ணி அப்பா நம்பருக்குள்ளே போய், அப்பா நானும் வரணும் பெரிய ஆபத்தில் இருக்கிறோம்ப்பா, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் தப்பிச்சிட்டேன், வருண் எங்கே இருக்கான்னு தெரில, நான் இன்னும் அவங்க வீட்டில் தான் இருக்கேன்ப்பா, என்னை ஒழிச்சு வச்சுருந்தாங்க, வருணை எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்கப்பா, என்னை வருணை காப்பாற்றுங்கப்பா, இந்த மெசேஜை பார்த்த அடுத்த நிமிஷம் நீங்களும் அம்மாவும் போலீஸை கூப்பிட்டு இங்கே வந்துடுங்கப்பா, வருணை கொல்ல போகிறாங்கப்பா, இவங்க நரபலி கொடுக்க போகிறாங்க, இது ஒரு மனுஷ குடும்பமே இல்லைப்பா, முட்டாள்கள் இவங்கெல்லாம் அப்பா சொல்லிட்டு அந்த வாய்ஸ் காலை கட் பண்ணுறா. ஆனால் டிக்கே ஆகலை, ரவுண்டில் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது, இன்னும் சென்ட் ஆகலை. பார்த்தா சிக்னல் சுத்தமாக இல்லை. காட்டு பகுதியில் வழக்கமாக சிக்னல் கிடைக்காதுன்னு ஏற்கனவே செல்வம் சொன்ன ஞாபகம். திவ்யா ஃபோனை அப்படி இப்படின்னு ஆட்ட ஆரம்பிக்கிறா. அவளும் அதை அப்படியே இப்படின்னு காமிச்சிக்கிட்டு மெல்ல அதிலே கவனமாக இருக்க, பின்னாடி வேகமாக சரசரன்னு ஒரு காலடி சத்தம் வந்து நிற்கிது. ஃபோனை பார்த்துட்ருக்கிறவ தான் கண்களால் அப்படியே மெல்ல திரும்பி பார்க்குறா. தலையை கொஞ்சம் கொஞ்சமாக நிமித்த பின்னாடி நின்றுட்டுருக்குறான் செல்வம். என்ன, எங்கள் வீட்டை விட்டு நீ ஓடிட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. மேடம் ரூம்லேருந்து எஸ்கேப் ஆகி அடிக்கிறதுக்கு கட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கேயே போட்டு வந்துட்டீங்க. என்ன
பெரிய புத்திசாலின்னு நினைப்பா. அவன் கேட்ட உடனே திவ்யா ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா பின்னாடியே செல்வம் போய் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள திவ்யாவை பிடிச்சிடுறான். கையை பிடிச்சு இழுத்து திவ்யாவை ஓங்கி அறைய அவ ஒரு மரத்துல போய் இடிச்சு கீழே விழுந்துடுறா. ஏற்கனவே உடம்புல தெம்பு இல்லை, இப்போ அடிச்ச அடியில கீழேயும் விழுந்துடுறான். இப்ப என்ன பண்றது? செல்வத்துக்கு பயங்கரமா கோவம் வந்து, இருடி, இந்த பூஜையும் இல்லை ஒன்றும் இல்லை, உன் தம்பி நாங்களே நரபலி கொடுத்துக்கிறோண்டி. முதல்ல நாங்களாம் சேர்ந்து உன்னை கொல்லுட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. நான் போய் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி முதல்ல உன்னை கொல்ல பார்க்குறேன். மா மா அங்கே அவங்க அம்மா அப்பா இல்லை அப்படின்னாலுமே அவன் கோபத்தில் கத்த ஆரம்பிக்கிறான். முதல்ல நம்ம இவளை கொன்றுவோம்மா, நம்ம விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால கொன்றுவோம். நாளைக்கு நம்ம கையாலேயே அவன் தம்பி வந்து நரபலி கொடுத்து நம்ம பார்த்துக்கலாமா? இதுக்குன்னு சாமியார் ஏதாவது வேற பரிகாரம் வச்சிருப்பாரு, அதை பண்ணி நம்ம வாழ்க்கையை செம்படுத்திக்கலாமா சொல்லிட்டு திவ்யாவை ஒரு கையில பிடிச்சு இழுக்க, திவ்யாவுக்கு எப்படிதான் வீரம் வந்துச்சுன்னு தெரியல. கையை உதறி விட்டு செல்வத்தை நெஞ்சோட சேர்த்து தள்ளுறா. செல்வம் 2 அடி தள்ளி போய் கீழே விழுந்து சரிச்சிட்டு போய் ஒரு மரத்து மேல அப்படியே சாஞ்சு கீழே விழுந்துடுறான். அவனுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருது. திவ்யா அப்படி இப்படின்னு தேடி அங்க ஒரு தேங்காய் மரத்தினுடைய குச்சி ஒன்று நீளமாக கடக்க, மட்டையிலேருந்து ஒடிக்கப்பட்ட அந்த குச்சியை எடுத்து அவனை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறா. 2 அடி வாங்கின உடனே செல்வத்தினால எந்திரிக்கவே முடியல. கால் முட்டிக்கு கீழே அவளை பயங்கரமாக சாத்திட்டு தோல்லியெல்லாம் 2 அடி அடிச்சுட்டு அவன் கீழே சுருண்டு விழுந்ததுக்கு அப்புறமா அந்த கட்டையை தூக்கி போட்டுட்டு திவ்யா வேக வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறா. அவன் காலில் பட்ட அடினால எந்திரிச்சு அவ்வளோ தூரம் ஓட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட சக்தியெல்லாம் சேர்த்திட்டு அவன் இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடி போய் எங்கே பார்க்கலான்னு பார்க்குறா. கேட்டை விட்டு வெளியில் ஓடிட்டோம்னா தம்பியை காப்பாற்ற முடியாது, இவனுங்க நிச்சயமாக தம்பி இதே இடத்துல தான் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஆடு மாடு இருக்கக்கூடிய பண்ணையை நோக்கி போகிறா. ஆனால் அது இங்கிருந்து ரொம்ப தூரம், வேற வழி இல்லையே. வேக வேகமாக அங்கே போய் பார்க்குறா. வருண், வருண், என்னானாலும் பரவாயில்ல, வருணை சத்தம் போட்டு கூப்பிடலான்னு சொல்லிட்டு வருண் வருண் அப்படின்னு சத்தத்தோட கூப்பிட்டுட்டு இருக்கிறா. வருண், நீ எங்க இருக்க? ஒரே ஒரு சிக்னல் கொடு, எங்கேயாவது அடைச்சுதான் வச்சிருப்பாங்க, எங்க இருந்தாலும் எந்த ரூம்ல இருந்தாலும் ஒரு தட்டு தட்டு, அக்கா உன்னை பாத்துக்கிறேன். வருண், வருண் சொல்லிட்டு காடு முழுக்கும் தேட ஆரம்பிக்கிறா. அந்த ஆடு மாடு இருக்கக்கூடிய பண்ணைக்கு பக்கம் போய் தேடிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி மறுபடியும் ஒரு காலடி சத்தம். திரும்பி பார்த்தா அங்க வேலு நின்றுட்டு இருக்கிறாரு. இந்த வாட்டி அவ பயப்படல. என்னடி, தப்பிக்கணும்னு நினைக்கிறியா? வா பாத்தரலாம். யோ மருமக, சொந்த பொண்ணு மாதிரி என்னை வாடி பொடின்னு கூப்பிட்ற நீ எல்லாம் ஒரு ஆம்பளை? உன் பையனோட வளர்ச்சிக்காக ஒரு பொண்ணையுமே ஒரு குழந்தையுமே ஒரு சின்ன பையனையுமே நரபலி கொடுக்குற நீ எல்லாம் ஒரு மனுஷன்? பிஞ்சு குழந்தைங்க 2 கொன்னும் பொழுதே நீ எல்லாம் மனுஷ லிஸ்ட்லயே இல்லையா? என்னைய பண்ணுவ? வாயா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மம்மட்டிய கையில எப்படின்னு எடுத்த உடனே அவன் மாமனாருக்கு கோவம் வருது. இருந்தாலுமே அவன் மாமனார்னால ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை. காரணம், மம்மட்டியில் ஒரு அடி அடிச்சா கண்டிப்பா அவ்வளோதான் அப்படின்னு. அதே நேரத்துல திவ்யா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து முன்னாடி வைக்கிறா. பின்னாடி இருந்து திவ்யா மண்டையில ஒரு அடி. டப்புன்னு வந்து விழுந்த அடியில முன்னாடி வந்த அதே நேரத்துல அவன் மூக்குல இருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பிக்குது. திரும்பி பார்த்தா அங்க சுப்பு நின்றுட்டு இருக்கிறான். சுப்புவோட கையில ஒரு மரக்கட்டை. ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க, என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி ஏற்கனவே செல்வம் தம்பி சொல்லி வச்சாரு. அங்க வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுதே செல்வம் தம்பிட்டு இருந்து ஃபோன் வந்துருச்சு. அவர் பேசிட்டு தான் என்னை இங்கே வர சொன்னார். அவன் தம்பி அந்த மோட்டார் ரூமில் வச்சிருக்கிற மாதிரி இவளையும் கொண்டே போட்டு வைக்கிறேன். நாளைக்கு அவன் தம்பியை இவ கையாலே காவு கொடுக்க சொல்லிடலாம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. திவ்யாவுக்கு ஒரு நிமிஷம் தலையெல்லாம் சுற்றி நிற்கிது. ஆனால் தம்பி மோட்டார் ரூமில் இருக்கிறாங்கிற வார்த்தையை கேட்ட உடனே டக்குன்னு எந்திரிச்சவ மம்முட்டி தூக்கிட்டு போக சுப்பு மறுபடியுமே கட்டை எடுத்து திவ்யாவோட இடது பக்க தோள் பட்டையில் அடிக்கிறான். அடித்த அடுத்த நிமிஷம் கீழே போய் விழுந்தவளுக்கு தலை இன்னுமே ஒரு மாதிரி ஆகி கண்ணெல்லாம் மொயன்னு தெரியுது. திவ்யாவோட கையை மாமனார் இறுக்கமாக பிடிச்சு மேலே எழுப்பி இழுத்துட்டு போக திவ்யா நடந்தும் நடக்காமல் போகிறா. மாமனார் இழுத்துட்டு போகும் பொழுது அங்கே மாடுகளுக்கு தண்ணி காட்டுறதுக்கான தொட்டி ஒன்று இருக்க, அந்த தொட்டியை கிராஸ் பண்ணுற நிமிஷம் திவ்யா அந்த தொட்டியை கெட்டியாக பிடிச்சு நிற்கிறா. பிடிச்சு நின்ன உடனே மாமனார் எவ்வளோ இழுத்து அவ வரல. எத்தனை அடி வாங்கி 4-5 நாள் சோறு திங்கலினாலும் உடம்புல ஸ்ட்ரென்த்தை பாரு சொல்லிட்டு மாமனார் அவளை இழுக்கும்போது கையை உதறி விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து மூஞ்சில சட்டு நடிக்கிறா. அடுத்த நிமிஷம் சுப்பு கட்டையை தூக்கிட்டு திவ்யா பக்கத்தில் வர அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணி மோக்கிற ஒரு இரும்பு பக்கெட்டை எடுத்து சுப்புவோட தலையில் ஓங்கி அடிக்க சுப்பு போய் கீழே விழுந்துடுறான்.
கட்டையும் கீழே விழுந்துருது. மாமனாருக்கு கோவம் வந்து பக்கத்தில் வர நினைக்கும் பொழுதே அதே பக்கெட்னால மறுபடியும் மாமனாருக்கு ஒரு அடி. வேகமாக போனவ சுற்றி முற்றியும் பார்த்துட்டு ஒரு 2 குச்சி கிடைக்க 2யும் சேர்த்து வச்சு சுப்புவோட கால்லையுமே மாமனாரோட கால்லையுமே முட்டியில் பலமாக அடிக்க ஆரம்பிக்கிறா. 2 பேர்த்துக்குமே கண்டினியூவாக அடி விழுந்துட்டு இருக்க அவங்கனால எந்திரிக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வந்துடுது. இங்கே கூட முட்டிக்கு கீழே அடித்தோம்னா அதுக்கப்புறம் 2 பேர்த்துனால எந்திரிக்க முடியாதுன்னு அவள் பிளான் பண்ணி முட்டிக்கு கீழே அடிக்கிறா. மம்முட்டி எடுத்துகிட்டு வந்து அவங்க 2 பேர்த்தையும் ஓங்க, அதெல்லாம் தேவையில்லை, இப்போதைக்கு தம்பியை காப்பாற்றணும்னு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்ல அவள் வேக வேகமாக அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. 2 எட்டு வச்ச உடனே திவ்யாவோட காலை சுப்பு பிடிச்சி இழுக்க திவ்யா கீழே விழுந்துடுறா. ஐயா, அந்த கயிறை எடுங்க ஐயா, கட்டி போட்டுருவோம், இவளும் எந்திரிக்க வேண்டாம், நாமளும் எந்திரிக்க வேண்டாம். தள்ளி இருக்கக்கூடிய கயிறை மாமனார் மெல்ல மெல்ல எந்திரிச்சு போய் எடுத்துட்டு வர திவ்யா ஒரே ஒரு உத சுப்புவோட வாயில போய் விழுக சுப்பு மூக்கெல்லாம் உடஞ்சு போய் திவ்யா எந்திரிக்கிறா. சுப்பு அப்படியே லைட்டாக மயக்க வந்து கிடக்க மாமனார் கயிறு எடுத்து எந்திரிக்கிறத பார்த்துட்டு அதே கயிறை வேகமாக போய் எடுத்து மாமனாரோட கையை ஒரே இறுக்கமாக கட்டி அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைப்போட கட்டிடுறா. கை 2யும் சேர்த்தி கட்டினதுக்கு அப்புறமா அவன் தப்பிச்சா என்ன தப்பிக்கலனா என்ன, அப்படி ஒன்றும் வேண்டான்ட்டு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கீழே புரண்டு எந்திரிச்சு செவுத்தையெல்லாம் பிடிச்சிட்டு மோட்டார் ரூமை தேட ஆரம்பிக்கிறா. மோட்டார் ரூம் எங்கே இருக்குன்னு அவளுக்கு சுத்தமாக தெரியாது. இப்போதைக்கு எல்லாரையும் அடிச்சாச்சு, முட்டியை நல்லா அடிச்சிட்டோம்னா அவங்களால எந்திரிச்சு வேகமாக ஓட முடியாதுன்னு அவள் தோணவே அவள் பண்ணிட்டா. ஆனால் மோட்டார் ரூம் எங்கே இருக்குது? அப்படியே மெல்ல மெல்ல செவுத்தை பிடிச்சி மரத்தை பிடிச்சி மோட்டார் ரூமை தேட ஆரம்பிக்கிறா. அங்கே போய் ஒரு மரத்துக்கு மேலே விழுக கண்ணெல்லாம் மொய மொயன்னு தெரிய ரத்தம் மூக்கிலிருந்து சொட்ட நாக்கெல்லாம் அப்படியே எச்ச வறண்டு போய் சைட்லையெல்லாம் ஒரு மாதிரி ஆக அவள் கண்ணுக்கு தெரியறது ஒரு மோட்டாரும். சின்ன ஒரு பல்பு வெளிச்சத்தில் ஒரு மோட்டாரும் தெரிஞ்ச உடனே அவளுடைய சந்தோஷம் அவனால் இருக்கக்கூடிய வழிகளை எல்லாம் பொறுத்துக்கிற அளவுக்கு இருந்துச்சு. 2 எட்டி தான் வச்சு இருப்பா. பின்னாடி இருந்து ஏதோ ஒன்று அவன் மேலே வந்து படுது. முதுகில் வந்து சட்டுன்னு பட்டது. நிச்சயமாக ஒரு பெரிய கல்லாக தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு திரும்பி பார்க்க திவ்யாவோட முதுகில் பட்ட அந்த கல் அவளுடைய தோள்பட்டையில் பெரிய புண்ணாக்கி அவள் கைக்கு பெரிய வலியை தருது. திரும்பி பார்த்தா மாமியார் நின்றுட்டுருக்குறா. என்னடி, எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு நீ உன் தம்பி கூட்டிகிட்டு போயிடுவியா? நான் பொம்பளையாக இருந்தாலும் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. மாமியார் இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிஷம் அவளோட கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கல்லை எடுத்து மாமியார் மேலே தூக்கி போட அவங்க மண்டையில் போய் கரெக்டாக விழுகுது. நெத்தியில் பட்ட அடுத்த நிமிஷம் அவங்களும் ஒரு நிமிஷம் கலங்கி போய் கீழே விழுந்துடுறாங்க. அதுக்குள்ளே இவன் மறுபடியும் ஏதாவது குச்சி கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறா. திவ்யாவோட ராசியை என்னமோ மறுபடியும் ஒரு தென்னை மரத்தினோட பெரிய மட்டை கிடக்க அதை எடுத்துட்டு வந்து மாமியாரோட கைகளில் 2 அடி முட்டியில் 4 அடி நடிச்சு மாமியாரை கட்டி போட்டணும்னு முடிவு பண்ணி கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கயிறை எடுத்துட்டு வந்து மாமியாரோட கால் கை எல்லாத்தையும் கட்டி இறுக்கமாக போட்டு அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் சும்மா ஒரு 2 முடிச்சு போட்டுடுறா. தான் தெம்புக்கு இது எல்லாத்தையுமே அவனால் முடிஞ்ச நேரங்களில் பண்ணுறா. தம்பிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் தூரம்தான், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 100 அடியில் தம்பி இருக்கிறான், தம்பியை எப்படியாவது நம்ம காப்பாற்றிடணும்னு நினச்சிக்கிட்டு மெல்ல மெல்ல அடிகள் எடுத்து வைக்கிறா. இத்தனை அடி, இத்தனை வலி, இத்தனை வேதனை, 5 நாளாக சாப்பிடல. ஒரு பொண்ணு எவ்வளோதான் தாங்குவா? 3-4 அடி போனதுக்கு அப்புறமா பின்னாடி இருந்து ஒரு கல் வந்து அவள் மண்டையில் படவே அவள் டப்புன்னு நில குழஞ்சு போயிடுறா. திரும்பி பார்க்க அந்த இடத்துல செல்வம் நின்றுட்டு இருக்கிறான். செல்வமோட கையிலிருந்து வந்த அந்த கல் திவ்யாவோட மண்டையில் பட பின்னாடி ரத்தம் சொட்ட சொட்ட அவள் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக மூட மோட்டார் ரூமில் இருக்கக்கூடிய தம்பி தான் ஞாபகத்துக்கு வரான். வருண், அக்கா இருக்கேன், நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுவேன்னு கண்களில் கண்ணீர் பெருக அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா திவ்யா. கண்களை மெல்ல மெல்ல அப்படியே க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் ஒரு பெரிய கடப்பாறையோட செல்வம் திவ்யா நோக்கி வர்றது நல்லாவே தெரியுது. இருடி, உன்னை கொண்டுட்டு போய் உன் தம்பி கொல்றங்கிற வார்த்தை தான் திவ்யா கடைசியாக கேட்ட வார்த்தை. கண்ணு காது எல்லாமே மங்கி போக கண்களில் கடைசியாக கடப்பாறையோடு நிற்கிற செல்வத்தோட கண்களை மூடி மயங்கி விழுகிறா திவ்யா. சீக்கிரம் ஏற்றுங்க ஏற்றுங்க, ஸ்ட்ரெச்சரில் ஏற்றுங்க. அந்த குரல் தான் கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் கழிச்சு திவ்யாவோட காதில் கேட்கறது. திவ்யாவை ஏற்றுங்க ஏற்றுங்க, அம்மாடி திவ்யா, அம்மாடி திவ்யா. இந்த குரல் ரொம்ப பழக்கப்பட்ட குரல், தன்னோட இருந்த குரல்.
அப்பாவோட குரல், அப்பாவோட குரல்னு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காதுல விழுக ஆரம்பிக்குது. வருணு, வருணு, அப்பா இருக்கிறேன்ப்பா, அப்பா இருக்கிறேன்ப்பா, அம்மா இருக்கிறேன்ப்பா. அப்ப வருணை காப்பாத்திட்டாங்க. வேக வேகமா ஸ்ட்ரெச்சர்ல திவ்யாவையும் வருணையும் தூக்கிட்டு போறாங்க. இன்ஸ்பெக்டர் மதியோட தலைமையில வந்த டீம் அங்க இருக்கக்கூடிய செல்வம், செல்வமோட அம்மா, அப்பா, சுப்பு எல்லாத்தையுமே கைது செய்யறாங்க. காலையில 6 மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. திவ்யாவையுமே, திவ்யாவோட தம்பி வருணையுமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. வீடுகளுக்குள்ளே சுற்றி பார்த்து அந்த சாமியாரையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறாங்க. வீட்டை அரசாங்கம் அது லாக் பண்ணி அதை சீலும் வைக்கிது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ட கண்ட பூஜை சாமானங்கள், தேவையில்லாத ஆன்மீக நம்பிக்கைகள் எல்லாமே எடுத்து அரசாங்கம் அழிக்க சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. கொடூரமான மனுஷங்கள்ங்கிற பேரில் செல்வம், சாந்தி, வேலு இவங்க பேர் பத்திரிகைகளில் டாப் பேஜில் வந்து ரொம்ப ஹாட்டான டாப்பிக்காக இப்போதைக்கு சிட்டியில் போயிட்டு இருக்குது. மெல்ல கண்ணை மெழிச்சு பார்க்குறா திவ்யா. பக்கத்தில் அழுதுட்டு இருக்கக்கூடிய அம்மா, அதுக்கு பக்கத்தில் நர்ஸு, அதுக்கு பக்கத்தில் அப்பா, அவங்க பக்கத்தில் இன்ஸ்பெக்டர் மதி எல்லாரும் நிற்கிறாங்க. திவ்யா, உங்களுக்கு நான் பேசுறது கேட்குதா? இடது பக்கமாக இருந்து வந்த ஒரு குரல். அந்த டாக்டர் திரும்பி பார்த்து, திவ்யா, எஸ் டாக்டர், ஓகே, நார்மல், உங்களுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சுன்னு நர்ஸ் எங்களை கூப்பிட்டாங்க. அதனால தான் உங்கள் பேரண்ட்ஸு, இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன். நீங்கள் நார்மலாக இருக்கீங்கல்ல? ஆமாம் டாக்டர், நார்மலாக தான் இருக்கேன். சரி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். மண்டேல 2-3 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். கை கால்களில் உடஞ்சிருக்கக்கூடிய எலும்புகளுக்கு கட்டு போட்டிருக்கோம். 15 நாள் கழிச்சு இப்போ தான் நீங்கள் கண்ணு திறக்கிறீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகிக்கக்கூடாது. டாக்டருடைய வார்த்தை ரொம்ப மென்மையாக இருக்கவே ஒரு நிமிஷம் சரின்னு தலையாட்டிட்டு வலது பக்கமாக நிற்கக்கூடிய அம்மாவை பார்க்க அம்மாவோட கண்கள்லேருந்து வந்திருக்கிறது ஆனந்த கண்ணீர். கண்ணு, 15 நாள் கழிச்சு இப்போ தான் கண்ணு. திவ்யாவோட முதல் கேள்வி, வருண்மா, வருண் நல்லா இருக்கிறான் கண்ணு, வருண் நல்லா இருக்கிறான். அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு எந்த அடியும் இல்லை. ஒரு 4 நாளாக சரியாக சாப்பிடல. ஏதோ மயக்க மருந்து கொடுத்ததுனால அவனும் ஒரு 3 நாள் கழிச்சு தான் நல்லா ஆனால் நல்லா இருக்கிறான் கண்ணு. அவனை ஒரு கவுன்சிலிங் அனுப்ப சொன்னாங்க. 1 மாதத்துக்கு கவுன்சிலிங் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்பா, கண்ணு, எப்படிப்பா எப்படிப்பா வந்தீங்க? பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மதியை பார்த்து, இவங்க இவங்க தாம்மா இன்ஸ்பெக்டர் மதி, இவங்க ஹெல்ப்னால தாம்மா உன்னையும் வருணையும் நாங்கள் காப்பாற்றினோம். நீ எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனியல்லம்மா, அதை அப்பா பார்த்தேன். நைட் நேரத்தில் டக்குன்னு வந்த மெசேஜ். மாப்பிள்ளை தான் ஒரு வேளை பண்ணுவாரான்னு நினச்சிக்கிட்டு எப்பயுமே மெசேஜை பார்க்காத திவ்யாவோட அப்பா எடுத்து பார்க்க திவ்யாவோட நம்பர்லேருந்து ஒரு மிஸ்டு கால் வாட்ஸ்அப்லேயுமே நார்மல் கால்லையுமே வாய்ஸ் மெசேஜும் வந்திருக்குது. ஆன் பண்ணி பார்த்த அடுத்த நிமிஷம் துடிச்சு போனவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தான் மனைவியை எழுப்ப அவங்க உடனே, ஏங்க, நான் இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தேங்க, ஏதோ பெண்கள் பாதுகாப்புனா பெண் போலீஸ் நிறைய பேர்த்தோட நம்பரை போட்டிருந்தாங்க, அதில் நான் ஒரு 2 பேர்த்தோட நம்பர் நோட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, பண்ணி பார்க்கலாமா? பண்ணுமா? டக்குன்னு இன்ஸ்பெக்டர் மதியோட நம்பர் கிடைக்க இன்ஸ்பெக்டர் மதி நம்பருக்கு கால் பண்ண அவங்க அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா ஸ்டேஷனை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால உடனடியாக நைட் இன்ஸ்பெக்டர் மதி வர அந்த இடத்தோட லொக்கேஷனை ஆல்ரெடி திவ்யா அவங்க அப்பாவுக்கு அந்த மெசேஜை கீழே ஷேர் பண்ணி விட்டுருக்க. இந்த போராட்டங்கள்லாம் நடக்கிறக்குள்ள அவங்க வந்துடுறாங்க. தன்னோட அம்மா, அப்பா, சுப்பு எல்லாத்தையுமே ஒன்றுக்கா சேர்த்தி கொண்டு போய் அந்த பூஜை நடக்கக்கூடிய அறையில் விட்டுட்டு வந்து திவ்யா வந்து முதல்ல தரன்னு இழுத்துட்டு போய் அந்த ரூமில் படுக்க வைக்கிறான் செல்வம். மோட்டார் ரூமில் போய் வருணையும் தூக்கிட்டு வந்து அந்த பூஜை நடக்கிற ரூமில் படுக்க வைக்கிறான். என்னடா பண்ண போகிற? கை கால்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, எங்களால் நடக்கவே முடியாது. அப்பா இந்த வார்த்தையை சொன்ன உடனே, நீங்களாம் எதுவுமே பண்ண வேண்டாம்ப்பா, ஒரு நாள் முன்னாடி பூஜை பண்ணால் என்ன நடந்துற போகுது? அதோ அந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் திவ்யாவோட ரத்தத்தை சேர்த்து அதுக்கப்புறமா நரபலி கொடுத்து இவனோட ரத்தத்தையும் சேர்த்து நாமளே திவ்யாவோட கையை பிடிச்சு விளக்க பற்றி வச்சிடலாம்ப்பா. அவளோட கையினால தானே இவன் தம்பிக்கு நரபலி கொடுக்கணும். நாம் அவன் தம்பியை நரபலி கொடுக்கறதுக்காக கத்திய திவ்யா கையில் கொடுத்து அவனை வெட்ட வைப்போம்ப்பா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டக்குன்னு உடனே சாந்தி, சரிதான்ப்பா நீ சொல்கிறது, போ அந்த படுக்கையில் அவனை படுக்க வை. அம்மா, இவனை நரபலி கொடுத்ததுக்கு அப்புறமா இவனோட உடம்பையுமே இந்த திவ்யாவோட உடம்பையுமே வெளியில வச்சு மட்டையை போட்டு எரிச்சிடலாமா? அதுக்கு சுப்பு, நீ போய் மட்டை எடுத்துட்டு வாப்போ. சுப்பு எரிக்கிறதுக்காக மட்டை எடுக்க போகவே வருணை அங்க இருக்கக்கூடிய நரபலி கொடுக்குற இடத்துல படுக்க வைக்கிறா. திவ்யா நல்ல மயக்கம், அவனால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா வருண் அரை மயக்கத்துல இருக்கிறான்.
திவ்யாவோட கைகளில் ஒரு பெரிய நீளமான அருவாளை கொடுத்து அவள் கைகளோடு இறுக்கி பிடிச்சு தூக்கி நிற்க வைக்கிறான் செல்வம். நரபலி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்கிறாங்க. அவள் கல்யாணம் ஆகி வந்தப்போ இருந்த மண் விளக்கில் நிறைய ரத்தங்கள் இருக்க அந்த ரத்தத்தோட ரத்தமா இவனோட ரத்தத்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. உடனே டக்குன்னு வேலு, எப்பா முதல்ல அந்த ஆடு மாடு அந்த பன்னி எருமை எல்லாத்தையும் நரபலி கொடுப்பா. இல்லைப்பா, அதை நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த ரத்தத்தை இவன் ரத்தம் கலந்தா போதுமில்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லிட்டு அருவாள் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் போகிற அதே நிமிஷம் பின்னாடி இருந்து பயங்கரமான சத்தம் கேட்குது. சொல்லுடா, எங்கடா இருக்காங்க அவங்க? சுப்புவோட சட்டையை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய மதி தான் கையில் இருக்கக்கூடிய லத்தியால் அவனை பயங்கர அடி அடித்து கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சு அந்த ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு வர அவன் பயந்துக்கிட்டு, மேடம் எனக்கு இது எதுவுமே தெரியாது மேடம். போலீஸை பார்த்த அடுத்த நிமிஷம் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. மதி வந்ததை பார்த்துட்டு பின்னாடி திவ்யாவோட அப்பா எல்லாரும் வந்ததை பார்த்துட்டு அவனை அருவாளால் வெட்டுறதுக்காக வேகமாக போகிறான் செல்வம். அதுக்குள்ளே ஓடி போன திவ்யாவோட அப்பா செல்வத்தை ஒரு தள்ளு தள்ள திவ்யா ஒரு புறமாக போய் விழுக, கத்தி இன்னொரு புறமாக போய் விழுக, செல்வம் வேற ஒரு புறமாக போய் விழுந்துடுறான். கூட வந்திருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் ஓடி போய் இவங்க எல்லாரையும் பின்பக்கமாக பிடிச்சு கையை லாக் போட திவ்யா மயக்கம் போட்டு கீழே விழுந்து வருண் அப்படியே அரை மயக்கத்தில் கிடக்குறான். பிள்ளைங்க 2 பேர்த்தையும் பார்த்து திவ்யாவோட அப்பா நெஞ்செல்லாம் அடிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. கடவுளே, நல்ல சம்பளம், நல்ல சம்பாதிக்கிற மாப்பிள்ளைன்னு 21 வயசில் இந்த பிஞ்சு குழந்தையை கட்டி வைக்க நினச்சேன், நான் பாவியாக போயிட்டேனேன்னு சொல்லிட்டு அழுக இன்ஸ்பெக்டர் மதி அவங்க 3 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. கவலைப்படாதீங்க திவ்யா, உங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் நாங்கள் சீக்கிரமாக வந்து உங்களை காப்பாற்றிட்டோம். ஆனால் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நாங்கள் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. அந்த 1 மணி நேரம் நீங்களும் உங்கள் தம்பியை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க. ஒருவேளை அந்த 1 மணி நேரம் நீங்கள் போராடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் 2 பேர்த்தையுமே உயிரோட பார்த்துருக்க முடியாது. இப்படி தான் தைரியமாக இருக்கணும். அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு நாங்கள் ப்ராப்பராக கவுன்சிலிங் கொடுத்து இருக்கலே பெரிய தண்டனை வாங்கி கொடுப்போம். எதுக்காக கவுன்சிலிங் தானே, முட்டாள்களுக்கு மூளை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். இன்ஸ்பெக்டர் மாதிரி பேசிட்டு இருக்கவே தன்னோட ரூமுக்கு வாசலில் ஒரு உருவம் வந்து நிற்க, அதை பார்த்த திவ்யாவோட கண்களில் கண்ணீர். வருண் மெல்ல மெல்ல அந்த ரூமுக்குள்ளே வர அக்கா கண் முழிச்சிருக்கிறத பார்த்து, அக்கா திவ்யா சொல்லிட்டு வேகமாக ஒடியாந்து வந்து திவ்யாவோட கையை பிடிக்க, வருண் என்னை மன்னிச்சிருடா, என்னால் தானே உனக்கு இதெல்லாம். இல்லைக்கா, உன்னாலதாக்கா நான் இப்போ இங்கே இருக்கேன் சொல்லிட்டு 2 பேர் அழுகிறத பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கண் கலங்கிருச்சு. கடவுள் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. நம்ம மனசுக்குள்ள கடவுள் அப்படின்னு ஒருத்தரை நினச்சிக்கிட்டு நம்ம என்ன வேண்டுனாலும் அந்த கடவுள் நமக்கு கொடுப்பாரு. அதுக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. காரணம், நேர்மையான வழியில் பாசிட்டிவான வழியில் நாம் ஒரு நம்பிக்கையை வைக்கிறோம், அதுக்கு நமக்கு பிடிச்ச பேரை வச்சுக்கிறோம், அவர் தான் கடவுள். கெட்டதுக்கு நம்ம பேர் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கெட்ட வழியில் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. இந்த அறிவியல் உலகத்தில் நம்பிக்கை அப்படிங்கிறது தான் கடவுளாகவே இருக்குது. அறிவியலையும் தாண்டி இருக்கக்கூடிய சக்தி தான் கடவுள். ஆனால் அறிவியலையும் தாண்டி எந்த சக்தியும் நம்மளுக்கு நல்லதை கொடுத்துடாது. ஒரு உயிரை எடுத்து தான் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா அது எதுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை? ஒரு உயிரை எடுத்தா மட்டும்தான் நீ நல்லா இருக்க முடியும்னு யாருமே சொல்றது இல்லையே. எந்த கடவுளும் அப்படி போதிக்கவே இல்லையே. கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது அந்த கடவுளை நாம் நினச்சி அந்த கடவுளுடைய வழியில் நடக்கிறது தான். நரபலி ஏதோ மூளைகள்னால, தேவையில்லாத சாமியார்கள்னால முட்டாள்தனமாக தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு தனக்கு சம்மந்தமே இல்லாதவங்களோட உயிரை பழிக்கிறது. அப்படி தான் மாட்டிக்கிட்டான் செல்வம். பெற்றோர்கள் வழிகாட்டல் சரியா இல்லை அப்படின்னா குழந்தைகள் இந்த மாதிரி தான் ஆவாங்க. பிறருக்கு எந்த வழியிலையும் தீங்கு செய்யாமல் யாரையும் ஏமாத்தாமல் இருக்கும் பொழுது அந்த கடவுள் கும்பிட்டாலும் கும்பிடினாலும் நிச்சயமாக நல்லது பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம யாரையும் காயப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை. இந்த கதையில் வந்திருக்கக்கூடிய கருத்துக்கள், நிகழ்வுகள், பெயர்கள் எல்லாமே முழுக்க கற்பனையானது. யாரையும் எந்த நிகழ்வையும் குறிப்பிட்டு சொல்லது கிடையாது. இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காமல் நம்ம சிந்தனை பெற்றதுக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை நம்ம சிந்தனை பெற்றதில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.